वरदं द्विरदाद्रीशं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम् खुष्यते यस्य नगरे रङ्गयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरम् वाळि यतिराशन् वाळि यतिराशन् वाळि यतिराशनेन वाழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम् अमुदनार अमुदं कमल तिरुवायुम अलगिदं सोदिसेर्वडिवुम अमुदमेन्नகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர் கொளியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. கூடியிருக்கிற ஆஸ்திகர்களான உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான காலை வணக்கங்களை சொல்லிக்கொண்டு குலசேகர ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்டிருப்பதாக நம்மவர்களாலே கொள்ளப்பட்டிருக்கிற முகுந்தமாலைங்கிற ஸ்தோத்திர கிரந்தம் அதனுடைய அர்த்த விசேஷங்களை அடியன் அறிந்த வரையில் இன்று தொடங்கி இந்த வேளை தொடங்கி 2 நாள்களில் 4 வேளைகளில் உங்களுக்கு அறிவிக்க தொடங்குகிறேன். பகவானை துதிப்பது என்பது நம்முடைய தலையாய கடமை. துதிக்க தகுந்தவன் அவன். அவனை துதிக்கவே இருப்பவர்கள் நாம். நம்மிடத்தில் இல்லாத பெருமைகளை சொல்லி சிலர் நம்மை கொண்டாடும் போது கொண்டாடுறவருக்கும் நம்ம கிட்ட அந்த குணங்கள் இல்லைங்கிறது தெரியும். கொண்டாடப்படுகிற நமக்கும் நம்மிடத்துல அந்த குணங்கள் இல்லைங்கிறது தெரியும். ஆனாலும் அந்த கொண்டாட்டத்தை அந்த பாராட்டுகளை நாம் ரசிக்கவே செய்கிறோம், அதை விரும்பவே செய்கிறோம். ஆனா பகவான் எப்படிப்பட்டவராக இருக்கார்னால் கொண்டாட தகுந்தவராக இருக்கார். கொண்டாட்டத்திற்குரிய குணங்களோட கூடியவராக இருக்கிறார். அவரை கொண்டாடினால்தான் நமக்கெல்லாம் ஒரு வாழ்வுங்கிறது உண்டுங்கிற நிலைமையிலே நாமும் இருக்கிறோம். அப்ப அவரை கண்டிப்பாக நாம் கொண்டாடத்தான் வேண்டும். ஏன்னா இல்லாத பெருமைகளை சொல்லி கொண்டாடினாலே நமக்கு ஆனந்தம் உண்டாகும் போது அவர்கிட்ட இருக்கிற பெருமைகளை சொல்லி கொண்டாடுவதுனால் அவருக்கும் ஆனந்தம் உண்டாகத்தானே செய்யும். நமக்கும் பெருமானுக்கும் ஒரு ஒத்துமை உண்டுன்னு வேணும்னா சொல்லிக்கலாம். நம்ம கிட்ட குணங்களே இல்லைங்கிறதுனாலே நம்ம ஒருத்தராலும் நிஜமாக கொண்டாட முடியாது. பகவானிடத்துல அவருடைய குணங்களுக்கு எல்லை இல்லைங்கிறதுனாலே அவர் குணங்களையும் முழுவதுமாக ஒருவராலே கொண்டாட முடியாது. இப்ப நம்மளை கொண்டாடுறதும் முடியாது,
அவரை கொண்டாடுறதும் முடியாதுன்னு தேறுகிறது. அதுக்காக கொண்டாடாமல் விட்டுடலாமான்னால் அது தவறு. ஒரு ஆற்றிலே நதியிலே வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறதுன்னா மொத்தத்தையும் பருக தெரிந்தால்தான் அந்த ஆற்றிலே இழிய வேண்டும்னு யாராவது சொல்லுவார்களா? உங்களுக்கு எத்தனை தாகம் இருக்கோ அத்தனை பருகிக் கொள்ளலாம். உங்களால் எத்தனை முடியுமோ அத்தனை தூரத்திற்கு கைகளால் தண்ணீரை இறைத்து நாம் பருகலாம். அதை போலத்தான் பகவானையும் நம்மால் எத்தனை கொண்டாட முடியுமோ அத்தனை கொண்டாடி அவனை உகப்பித்து நாம் உகந்திருக்கலாம். இப்போ கடைசியாக சொன்ன இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. அவரை உகப்பித்து நாம் உகந்திருக்க வேண்டும்னு சொன்னேன். ஜீவாத்மாவினுடைய அல்டிமேட் கோல் என்னன்னு கேட்டால் அவருடைய மனமகிழ்ச்சி தான் நம்முடைய மனமகிழ்ச்சி. அவரை நாம் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். நாம் எதெல்லாம் பண்ணினால் பகவானுக்கு ஆனந்தம் உண்டாகுமோ அவற்றைத்தான் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய சந்தோஷத்துக்காக கைங்கரியம்ங்கிறதே தப்பு. அவருடைய சந்தோஷத்திற்காக கைங்கரியம் அப்படின்னா நாம் எதை செய்தாலும் அது நம்முடைய வணிகமாகட்டும், நம்முடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும், ஆன்மீகமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அவர் சந்தோஷப்படணும். நான் எதை செய்தால் பகவான் உகந்து சிரிப்பார் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிரிப்பை உத்தேசிச்சுத்தான் நாம் காரியமாற்ற வேண்டும். இப்போ வீட்டில் ஒரு கல்யாணமே பண்ணுறோம்னாலும் அதையும் கைங்கரியமாக பாவித்துத்தான் நாம் பண்ணுகிறோம். மேலே குழந்தைகள் உண்டாகணும்னு ஆசைப்பட்டாலும் பகவானுடைய கைங்கரியத்துக்கு பிரயோஜனப்படணுங்கிற எண்ணத்தோடு தான் அந்த விருப்பத்தையும் நாம் கொள்ள வேண்டும். அப்போ எதை தொட்டாலும் அது எங்கே போய் முடியும்னால் கைங்கரியத்தில் தான் முடியும். பகவானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் ஆட்பட்டிருக்கை, இதை மறக்கவே கூடாது நாம். அதனால தான் கீழே சொல்லும்போது அவனை உகப்பித்து நாம் உகந்திருக்க வேண்டும்னு. நாம் ஒரு நல்ல காரியம் பண்ணுறோன்னால் பகவான் மெல்ல புன்னகைப்பார். அந்த புன்னகையை பார்த்து நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஏன்னா சாஸ்திரம் ஜீவர்களை பற்றி என்ன சொல்றதுன்னால் ஜீவன் ஆனந்தமே வடிவெடுத்தவன். அந்த ஜீவனுக்கு இந்த உடம்போட ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதுனாலே இங்கே சுகதுக்கங்களை நாம் மாறி மாறி அனுபவிச்சுட்டு இருக்கோம். சுகதுக்கங்களை மாறி மாறி அனுபவிக்கிறோம்னு சொல்கிறத விட பெரும்பாலும் துக்கங்களை அனுபவிப்பவர்களாகத்தான் இருக்கும். அது ஜீவனுடைய இயல்பு கிடையாது. இந்த சரீரத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால அது ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஜீவன் உள்ளபடி எப்படிப்பட்டவனால் ஆனந்தமே வடிவெடுத்தவன். பகவானும் ஆனந்தமே வடிவெடுத்தவன், ஜீவனும் ஆனந்தமே வடிவெடுத்தவன். ஆனால் ஜீவனுடைய ஆனந்தம் எத்தன்மையது, எப்படிப்பட்டது, அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவருக்கே இவன் ஆட்பட்டிருக்கிறான். அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் பண்ணுறான். மன மொழி மெய்களால் செய்ய வேண்டும்னு சொல்லுவார்கள். மனசனால பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். மனசார அவர் நன்னா இருக்கணும்னு நாம் நினைக்க வேண்டும். சாதாரணமாக சம்சாரத்தில் இந்த உலகத்திலே தெரிஞ்சவர் எதிர்க்க வந்துட்டார். தெரிஞ்சவர் ஆனால் வேண்டியவர்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. வேண்டியவர் வேறே, தெரிஞ்சவர் வேறே. வேண்டியவர்களெல்லாம் தெரிஞ்சவாளாக இருக்கலாம். ஆனால் தெரிஞ்சவாள்லாம் வேண்டியவர்களாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் தெரிஞ்சவர்னாலே ஒரு விசாரிப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா? எல்லாரும் சௌக்கியமாக ஒரு கேள்வி கேட்கிறோம். அவரும் அதுக்காக நம்ம கேட்டுட்டோங்கிறதுக்காக இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சொல்ல போகிறாரா? சௌக்கியந்தான்னு சொல்லிட்டு போயிடுவார். கேட்குறவரும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்குறார், சொல்கிறவரும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் சொல்கிறார். அப்போ கேட்கும்போது நம்ம என்ன நினச்சிப்போம்? சில பேர் நமக்கு வேண்டாதவாளாக இருந்துட்டா நான் அப்படியே கிழங்காட்டம் இருக்காரேன்னு நினச்சிப்பான். ரொம்ப தப்பு. அப்படி நாம் நினைக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் என்ன செய்யறது நினைப்பு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கிழங்காட்டம் இருக்காரு, உண்மை ஆலையே அப்படின்னு நினைக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுக்காக அதை அப்படியே சட்டுன்னு கேட்டுவிட முடியுமா? கேட்க முடியாது. நாம் என்ன நினைக்கணும்?
அவர் நன்றாக இருக்கணும்னு நாம் நினைக்கணும். அதை போலத்தான் பகவான் நன்றாக இருக்க வேண்டும்னு நாம் நினைக்க வேண்டும். அப்போ மனசுலேருந்து நாம் சௌக்கியமான கேட்கும்போது நாம் என்ன நினைத்து கொள்ள வேண்டும்? அங்கே சௌக்கியத்துக்கு குறை இருந்தால் கூட அது சரியாக வேண்டியது. நாம் பார்த்து விசாரிக்கிறோம், அன்போடு கேட்டு இருக்கிறோம். இந்த வேளையிலே அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அசௌக்கியங்கள் எல்லாம் விலகி அவருக்கு நன்மை உண்டாக கடவது அப்படின்னு நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதை போலத்தான் பகவானுக்கு திருமுன்பாக நாம் சென்றாலும் அவர் நன்னா இருக்கணும்னு நாம் நினைத்து கொண்டே போக வேண்டும். அவர் அதை விரும்புகிறார். லட்சக்கணக்கில் திருப்பதி பெருமாளை சேவிக்கிறதுக்கு கூட்டம் வரத்தான் செய்கிறது. ஆனால் பகவான் என்ன சொல்கிறார்? அதில் ஒரு 4 பேர் தேர்வானா அப்படின்னு கேட்கிறார். என்ன 4 பேர் தேர்வானா அப்படின்னால், வரவெல்லாம் அவன் நன்னா இருக்கணும்னு கேட்டுட்டு போகிறானே தவிர நான் நன்னா இருக்கணும்னு கேட்டவன் ஒரு 4 பேர் இருந்தால் பெரிய விஷயம்ங்கிறார். அப்போ அவர் கணக்கால் அவரை பார்க்க வந்தவா 4 பேர் தான். இந்த 1,00,000 பேர்னு அவர் சொல்லவே மாட்டார். அப்போ மனசுனால அவர் நன்னா இருக்கணும்னு நினைக்க வேண்டும். வாக்கு கொடுத்துருக்கார், அதை கொண்டு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அவர் திருநாமங்களை எல்லாம் சொல்ல வேண்டும். இப்போ நம்ம முகுந்த மாலை அனுபவிக்க போகிறோம் இல்லையா? அதில் குலசேகர ஆழ்வாரே ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார், எப்போதும் உன்னுடைய திருநாமங்களை நான் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறார். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. பகவானுடைய திருநாமங்களை சொல்லுவது என்பது அவனை அடைவதற்கு ஒரு சாதனமாக சொல்லப்பட்டுள்ளது. சாதனம்னா வழின்னு அர்த்தம், உபாயம்னு அர்த்தம். அவனை அடைவதற்கு பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் திருநாமங்களை சொல்லுகை, திவ்ய தேசங்களிலே வசித்திடுகை, திருமாலை கட்டுகை, திருவிளக்கு எரிக்கை, இதெல்லாம் சாதனமாக சொல்லி வச்சிருக்கா. இப்போ அப்படி என் வரச்சே பார்த்தேன், இந்த 2-3 சுவாமிகள் இங்கே சேர்ந்து கொண்டு இங்கே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சா பாருங்க. இதை சாதனமாக கருதினா சாதனம் ஆகும். ஆனால் நாம் சாதனமாக கருதக்கூடாதுங்கிறதையும் மேலே சொல்கிறேன். நான் திருவிளக்கு தினமும் ஏற்றுறேன், அதனால் பெருமான் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பதற்கு இடம் இல்லாமல் போகவில்லை. நினைக்கக்கூடாதுங்கிறத மேலே சொல்கிறேன். பகவானுடைய திருநாமங்களை சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக அவர் எனக்கு நன்மை செஞ்சு தான் ஆகணும். ஏன்? நான் அவர் பெயர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பகவான் என்ன நினைப்பார் அப்படின்னா, நீ வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்க, நான் ஒன்று கொடுத்தேன் நீ ஒன்று கொடுன்னு கேட்குறேன், நான் பெயர்களை சொன்னேன் எனக்கு வேண்டியதை நீ கொடுத்துரு. அந்த தப்பை நாம் பண்ணவே கூடாது. அதனால் குலசேகர ஆழ்வாருக்கே ஒரு பயம்தான். நான் திருநாமங்களை சொல்லுகிறேன். சட்டுன்னு ஒரு கணம் யோசித்தார். நான் சொல்லலே, நீ சொல்ல வைக்க நான் சொல்லுகிறேன். ஏன்னா நாம் பண்ணேங்கிற எண்ணம் அபிப்பிராயம் வந்துடுத்தூர்னு சொன்னாலே நாம் என்னென்ன பண்ணியிருக்கோமோ அத்தனை வீணாக போய்விடும். ஒரு தாயார் தன் பசங்களுக்கு சோறு போட்டுட்டு நான் போட்டேன்னு சொல்லுவாளா? என்னதான் பெரிய சண்டை வரட்டும், உனக்கு நான் எவ்வளோ சோறு போட்டிருக்கேங்கிற வார்த்தை தாயார் வாயிலிருந்து வராது. ஏன்னா அவளுக்கு அது என்ன தெரியும், இது நம்முடைய கடமை, இது நாம் செய்ய வேண்டியது. சண்டை வரலாம், பேச்சுவார்த்தை இல்லாத போகலாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பரவலாக இருக்கிறதுனால சொல்கிறேன், இதெல்லாம் ஏற்படலாம். ஆனால் தாயார் வாயை திறந்து நான் உங்களுக்கு சின்ன வயசில் சோறெல்லாம் போட்டிருக்கேன், நீ மலஜலங்களை எல்லாம் கழித்தால் நான் வந்து சுத்தம் செய்து வைத்திருக்கிறேன், இதெல்லாம் ஒரு கணக்குன்னு எடுத்துன்னு போவாளா? போக மாட்டா. அதெல்லாம் நினைவிற்கே வராது. அதை போலத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? திருநாமங்களை சொல்றதே பேருன்னு நான் சொல்ல வேண்டும். பெருமானே, என்னை நீதான் திருநாமங்களை சொல்ல வைக்கிறாய், நான் உன்னை அடைவதற்கு வழியாக கருதி இருக்கிறேன். இந்த ஒற்றை வார்த்தையை நீங்கள் எப்போதும் நினைவிலே கொள்ள வேண்டும். அவரை அடைவதற்கு வேறு எந்த சாதனத்தையும் நான் நாடமாட்டேன். அவரை கொண்டே அவரை நான் அடைந்து விடுவேன். அவர்தான் எனக்கு இருக்கிற மேலான வழி. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. ரொம்ப ஸ்பஷ்டமாக கண்ணன் கீதையிலே 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். நீ எல்லாவற்றையும் விட்டு என் ஒருவனையே புகழாக பற்று, புகழாக அடைவாய். உன்னை அனைத்து பாபங்களிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன், மேலான மோட்சத்தை உனக்கு தந்தருள்வேன் சொல்லிட்டார். மாம் ஏகம் சரணம் விரஜ. அப்போ மொழியை கொண்டு அவரை நாம் பாடணும். பாடுறதே பிரயோஜனமாக நினச்சிட்டு பாடணும். நாம் என்ன நினைக்கணும் தெரியுமா? எல்லாருக்கும் தான் பெருமாள் வாயை கொடுத்துருக்கார், ஆனால் 4 முழத்துக்கு நாக்கை கொடுத்துருக்கார். ஆனால் எல்லாரும் அவர் திருநாமங்களை சொல்கிறாளா? அந்த பாக்கியம் நமக்கு தானே கிடச்சிருக்கு. காது எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, எல்லாம் போய் சத்சங்கத்தை கேட்டுடுறாளா?
எல்லாம் ஒரு மாதம் வந்து உபன்யாசத்தை கேட்டுடுறாளா? சில பேர் சொல்லுவா நாங்கள் ஒரு மாதம் வந்தோன்னுவா. திருமங்கையாழ்வார் சொல்லிட்டார் அவளுக்கு தான் காது இருக்குன்னு. அதுக்காக சுவாமி இன்னைக்கு வந்திருக்கோமே, இன்னைக்கு வந்தவாளையும் சேர்த்துக்கூடாதான்னா உங்களுக்கும் இருக்குது. ஆழ்வார் கூற்றுப்படி உங்களுக்கும் இருக்குது. ஒரு வேளையாவது போகணும், ஒரு நாளாவது போகணுங்கிற ஆசை இருந்தாலே போதுங்கிறார். ஆசை மட்டும் பட்டு ஆத்தோடு உட்காந்துடக்கூடாது, வீட்டோடு உட்காந்துடக்கூடாது, வரவும் செய்யணும், கேட்கவும் வேண்டும். அதனால் திருமங்கையாழ்வார் சொல்கிறார், காது படைத்தவர்கள்னு யாரை சொல்ல முடியும்னால் நன்ன பெருமானுடைய கீர்த்திகளை கேட்பவர்களைத்தான் சொல்ல முடியும். வாய் படைத்தவர்கள்னு யாரை சொல்ல முடியும்? அவன் திருநாமங்களை பாடுறவாளைத்தான் சொல்ல முடியும். நம்ம வாய் நிறைய பாடணும். அதைத்தான் பொய்கை ஆழ்வார் ரொம்ப அழகா ஒரு கேள்வியாக கேட்குறார். நாராயணான்னு நாமம் இருக்கு, நாக்கும் நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இருந்தும் ஒருத்தன் போய் ஒரு நரக்கத்தில் விழறான்னு சொன்னால் அவனை பற்றி இப்போ என்ன பேசுறது? பசி இருக்கு ஒருத்தனுக்கு, கையில் என்னென்னா 1000 ரூபாய் பணம் வச்சுட்டு இருக்கான், வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு நிர்பந்தம் எல்லாம் ஒன்றும் வச்சுக்கல, அப்படியும் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடலைன்னா நாம் என்ன சொல்லுவோம்? ஏப்பா நீ ஏதாவது ரொம்ப ஆச்சாரமாக வெளியிலலாம் சாப்பிட மாட்டியா? இல்லை சாப்பாடே தினந்தோறும் வெளியில் தான். அப்புறம் கையில் காசு இல்லையா? இல்லை 1000 ரூபா 2000 ரூபா கையில் வச்சுட்டு இருக்கேன், பசி இல்லையா? ஐயோ காத்தாலேருந்து துடிச்சுட்டு இருக்கேன். அப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்குமா இருக்காதா? காசும் இருக்குது, பசியும் இருக்குது, வெளியில் சாப்பிடலாங்கிற சௌகரியத்தையும் வச்சுட்டு இருக்கான், நான் சாப்பிட்டு வர வேண்டியது தானே, ஏன் கஷ்டப்பட்டு இருக்கான்? அப்போ நாக்கும் இருக்குது, நாராயணாங்கிற நாமமும் இருக்குது. அப்படியும் ஒருத்தர் போய் நரக்கத்தில் விழறாருன்னா, ஓஹோ நாக்கு இருக்கு, நாராயண நாமம் இருக்கு சொன்னா தானே. இவர் ஒன்றும் வாயை திறந்ததில்லை போட்டிருக்கு, பெருமான் திருநாமத்தை ஒருபோதும் சொன்னதில்லை. அதனால மொழியை கொண்டு அவனுடைய பெருமைகளை நாம பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு மேல முக்கியமானது சரீரத்துல தெம்பு இருக்கா, நிச்சயமா நம்மால் என்ற கைங்கரியங்களை நாம செய்ய வேண்டும். இதத்தான் மனமொழி மெய்களாலே பகவானுக்கு ஆட்பட்டிருக்கைன்னு சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம் பண்ணணும், மனசார அவருக்கு நாம பல்லாண்டு பாடணும், மனசார அவர் நன்னா இருக்கணும்னு நினைக்கணும், சரீரத்தை கொண்டும் கைங்கரியங்களை செய்ய வேண்டும். இப்படி இந்த 3 விதமான கரணங்களாலே உறுப்புகளாலே செய்யப்படுகின்ற கைங்கரியம், இதை கண்டு அவர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்படுறத பார்த்து தான் நாம சந்தோஷப்பட வேண்டும். இதுதான் ஜீவனுடைய ஒரு முற்ற முடிவான இலக்கு. நம்முடைய பெரிய பிரயோஜனம் எது? இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க கிட்ட போய்ட்டு நீ என்னவாகணும்னு ஆசைப்படுற? குழந்தைகள்ல எல்லா குழந்தைகளையும் பார்த்து கேட்கப்படுகிற கேள்விதான். அந்த குழந்தைகள் என்ன சொல்லும்? பெரும்பாலும் மருத்துவர் ஆக வேண்டும், ஆசிரியர் ஆக வேண்டும், என்ஜினியர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லையோ? அதை போல ஜீவனுடைய முடிவான இலக்கு என்ன? நீ என்னவாக ஆக வேண்டும்? நான் ஏதாவது பண்ணா அவர் சந்தோஷப்படணும், அவர் சந்தோஷப்படுறதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இதுதான் நம்முடைய பதிலாக இருக்க வேண்டும். அப்ப அவர் சந்தோஷப்படணும்னால் அவர் ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறது முக்கியமான விஷயம். ஸ்தோத்திரம் பண்றதுன்னா நமக்கெல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ண வருமா? சுவாமி எங்களுக்கு சரியா பேசவே வராது, அப்புறம் தானே ஸ்தோத்திரம் பண்ண வருது. நாங்கள் யாருக்கிட்டையாவது போயிட்டு நம்ம அதுக்கு சாப்பிட வாங்குவோன்னு கூப்பிட்டா பல பேருக்கு அதை ஒழுங்காக கூப்பிடவே தெரியாது. சில பேர் எப்படி கூப்பிடுவான்னா, நேர போச்சே ஆமாம் ஊருக்கு வந்திருக்கீர், சாப்பாட்டுக்கு அல்லாடுறீரோ என்னமோ, கஷ்டப்படுறீரோ என்னமோ, வேணும்னா நம்ம அதுக்கு வாருமே அப்படின்னு கூப்பிட்டுட்டா அவருக்கு என்ன தோன்றும்? ஏதோ நாம் ஏதோ ரொம்ப சிரமத்தில் இருக்கிறா போலையும், இவர் ஏதோ தான தர்மம் பண்ணுறா போல நமக்கு சோறு போடுறா போலையும், இவர் சோறு போடலைன்னா நமக்கு சோத்துக்கே வழி இல்லாதா போலையும் பேசுகிறாரே, இப்படியா ஒரு மனுஷனை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ள அவருடைய மனைவி பதறி அடிச்சுட்டு ஓடி வருவா. அவர் தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் கொஞ்சம் சரியா பேச தெரியாது, எதுவுமே ஒரு இன்டென்ஷனலாக தப்பாக பேசினா தப்பு, தெரியாதனமாக வார்த்தை வந்து விழறது, அவர் கொஞ்சம் படபடன்னு பேசுவார். சில பேரை பற்றி நம்ம அப்படித்தான் சொல்லுவோம், மனசில் ஒன்றுமே கிடையாது, வெள்ளந்தியாக இருப்பார், ஆனால் பேசுறச்சே அது என்னமோ சொற்கள் படபடன்னு வந்து விழுந்துடும். நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்கோ அப்படின்னு முதலே நமக்கு சொல்லி வச்சுருவா. சொல்லி வச்சுட்டா நம்மகிட்டேருந்து படபடன்னு வார்த்தை வராது, சொல்லலைன்னா நாமும் ஏதாவது படப்படன்னு சொல்லிட போகிறோம். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் இல்லையோ? அப்போ ஒருத்தர் வராருன்னா எப்படி பேசணும், எப்படி கூப்பிடணும், இதெல்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்கிறீரே சுவாமி, எங்களுக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்ண தெரியும்? எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வராதே. நாங்கள் என்ன தமிழிலே புலமை பெற்றவர்களா, சம்ஸ்கிருதத்தில் புலமை பெற்றவர்களா, எந்த பாஷையும் சரியா தெரியாது. அப்படி இருக்கிறச்சே நாங்கள் எங்கேருந்து போய் பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறது? அதற்குத்தான் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் பகவான் பிறப்பித்தான், அவதரிப்பித்தான். அவ பாடி இருக்கிற பாசுரங்களை நாம் பாடலாம் இல்லையோ? பராசர பட்டர் ரொம்ப அழகாக திருப்பாவையில் ஒரு விஷயம் சொல்கிறார்.
சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படின்னு கடைசியில் சாற்று வர பாசுரம். அது ஆச்சுன்னா வங்கக்கடல் கடைந்தன்னு சொல்லுகிறோம். பராசரப்பட்டர் சொல்றார், ஆண்டாள் உள்ளார்ந்த அன்போட பகவானை பாடினாள். நல்லா கேட்டுக்கோங்கோ, உள்ளார்ந்த அன்போட பகவானை ஆண்டாள் பாடினாள். ஆண்டாள்ங்கிற கன்றிற்கு பகவானாகிற பசு இறங்கத்தான் போகிறது. ஏன்னா பசுமாட்டுக்கிட்ட நீங்க பாலை கறக்கணும்னு சொன்னால் முதல்ல கன்றுக்குட்டிய பக்கத்துல விட்டு ஊட்டம் கொடுக்க வேண்டும். அது போய் கொஞ்சம் பாலை சாட்ட பிற்பாடுதான் நாம போய் அதனுடைய முளைக்கண்களில் இருந்து பாலை எடுக்க முடியும், கறக்க முடியும். இது பால் கறந்த வாழ்க்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கிற விஷயம். அப்ப கண்ணுக்குட்டி இருந்தாத்தானே பசுமாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறக்கவே முடியும். ஆண்டாள் மெய்யான கன்றுக்குட்டி, அவள் உள்ளார்ந்த அன்போட பாடினாள். பகவானாகிற பசு உடனே அருளை சுரந்து விட்டார். இங்க கேள்வி என்ன வந்ததுன்னா, நமக்கு ஆண்டாளை போல அத்தனை பாவ சுத்தி இல்லை, அத்தனை தூய்மையான உள்ளம் கிடையாது. திருப்பாவை 30 பாசுரங்களையே நாம சொன்னாலும் அத்தனை அதிலே ஆழ்ந்து அமிழ்ந்து ஆழங்காரப்பட்டு அத்தனை அன்போட சொல்றோமானால் வாய் முணுமுணுத்துட்டு இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மனசு உலகம் பூரா சுத்தி வந்திருக்கும். உலகம் பூரா சுத்தினா பரவாயில்லையே, அண்ட பிரம்மாண்டங்கள்லாம் கலந்து போயிட்டு வரும். அப்ப நமக்கெல்லாம் பகவான் இறங்குவாரா? ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். இங்க பெரிய பிரச்சனையே என்னன்னா, அவருக்கு எல்லாமே தெரியும். உள்ளுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார் அவர். நமக்கெல்லாம் ஒருத்தர் என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. இப்ப நான் நினைக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுவிட்டாலோ, இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுட்டாலோ, இங்க பெரிய மகாபாரத யுத்தமே நடந்துடும். வாசல்ல போறவர் தப்பா நினைச்சிட்டு போறார், அங்க இருக்கிறவர் நம்மள ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கார். இப்படி ஒருத்தருடைய கழுத்தை பிடிக்கிறதுக்கும் சட்டை பிடிக்கிறதுக்குமே நமக்கு நேரம் சரியாக இருந்துவிடும். ஆனா பகவானுக்கு நம்மளை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். அவர் பார்ப்பார், இவர் உள்ளார்ந்த அன்போட சொல்லல, இவர் கன்றுக்குட்டியா தன்னை நினைச்சுட்டு இருக்கலாம், ஆனா இது மெய்யான கன்றுக்குட்டி கிடையாது, இது போதி அப்படின்னு பகவான் நினைச்சுட்டா என்ன பண்றது? அதுக்குதான் பராசரப்பட்டர் சொன்னார், ஆண்டாள் மெய்யான கன்றுக்குட்டியாட்டம் இருந்தா பகவான் மெய்யான பசுவா இருந்து அருளை சுரந்துட்டார். போயிட்டு போறது நாம போலி கன்றுக்குட்டியாக இருந்தாலும் திருப்பாவையை சொன்னால் பகவான் அனுகிரகிப்பான். அதை எப்படி விளக்கிறார்னு பாருங்க. ஒரு கன்றுக்குட்டி இல்லாத பசுன்னா பாலை கறக்கத்தான் ஆக வேண்டும். என்ன செய்வார்கள்? வைக்கோலை கொண்டு ஒரு கன்றுக்குட்டி போலே செய்து மேல தோலை பார்த்தா ஒரு மெய்யான கன்றுக்குட்டி போலே உருவாக்கி விடுவார்கள். அந்த பொம்மையை கொண்டு போய் பசுமாட்டுக்கு பக்கத்துல நிற்க வைப்பார்கள். ஐயோ பசுமாடு என்ன நினைச்சுக்கும், இது மெய்யான கன்றுக்குட்டி, தன்னுடைய கன்று என்று இறங்கி பாலை சுரக்க ஆரம்பிக்கும். அதை போலத்தான் பகவானும் நாம வெறும் வாய் வார்த்தைக்கு திருப்பாவை சொல்லிட்டு இருந்தாலும் மனசுலேருந்து சொல்லலைன்னாலும் மெய்யான கன்றாகிற ஆண்டாளுக்கு இறங்கினா போலே பொய்யான கன்றுகளாகிற நமக்காகவும் இறங்குவான், நம் பொருட்டும் அனுகிரகத்தை செய்வான். அதனால நீங்க அந்த ஸ்தோத்திரங்களை பாசுரங்களை சொல்லிக்கொண்டே இருங்கோள். மனசுலேருந்து சொல்லலைன்னா கவலைப்படாதீங்கோ. மனசுலேருந்து சொல்ல வந்தா நன்னா சொல்லுங்கோ. அதுக்காக மனசுல இருந்து சொல்ல வரவாள்னா எப்படி சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கார். இனிமே நான் மனசு இல்லாத சொல்றேன்னு அப்படி மாறிடக்கூடாது. மனசுல இருந்து சொல்ல வரவா மனசுல இருந்து சொல்லுங்க. நன்னா வெறும் வாய் வார்த்தைக்கு தான் சொல்ல வரும் சுவாமி. மனசு இங்கங்க அலப்பாஞ்சுட்டே தான் இருக்கும். இன்னைக்கு அவருக்கு நாம ரூபா கொடுக்கணுமே, இல்லை அது நமக்கு நினைவுக்கே வராது. அவர் நமக்கு ரூபா தரணுமே, அது கண்டிப்பா நினைவுக்கு வரும், போய் வாங்கிக்கணும்னு நினைச்சுப்போம். அப்படி இப்படி மனசு இங்கெங்கேயும் போறதா நன்னா போகட்டும். ஆனா வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டு இருந்தாலே பகவான் உகக்குறான். அதைத்தான் சொல்ல வந்தேன். அப்ப ஸ்தோத்திரம் பண்ணணும். பெரியவர்கள் பாடி கொடுத்திருக்கிற ஆழ்வார்களுடைய திக பிரபந்தங்களாகட்டும், ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளாகட்டும், அதைத்தான் நாம பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையிலே முதலிலே தோன்றிய ஒரு துதிநூல்கிற பெருமை ஏதேனும் ஒரு நூலிற்கு உண்டுன்னு சொன்னால் அப்பெருமை முகுந்தமாலை. முக்கியமா வடமொழி தோத்திரங்களை பற்றி சொல்லும் போது திவ்ய பிரபந்தங்கள்னு எடுத்துட்டா முதலாழ்வார்கள் அவர்கள் ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே பாடி முடித்திருக்கிறார்கள். துவாபர யுகத்தினுடைய சந்தி காலத்திலே பிறந்து அவர்கள் நிறைய பாசுரங்களை பாடியிருக்கார். தமிழ் மொழியிலே இருக்கிற பாசுரங்களை எல்லாம் விட்டுடுங்கோ. வடமொழியிலே ஒரு துதிநூல் நமக்கு ஆரம்ப காலத்திலேயே கிடைக்க பெற்றிருக்கிற ஒரு துதிநூல் உண்டுனால் அந்த பெருமை முகுந்தமாலைங்கிற கிரந்தத்துக்குத்தான் உண்டு. இந்த கிரந்தத்தை இயற்றியவர் யார்? பெரிய சர்ச்சை, இன்றளவுக்கும் ஓடுகிற சர்ச்சை. நாம் எல்லாம் என்ன சொல்றோம்? குலசேகர ஆழ்வார் அருளி செய்தது அப்படிங்கிறோம். குலசேகர ஆழ்வார் ரொம்ப சிறந்த பக்தர், சேர குலத்திலே தோன்றிய பெரிய மன்னர், பெரிய ராஜாவாக இருந்தார். ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? இந்த ராஜ சுகம் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டன்று, இதெல்லாம் நான் விரும்பவே இல்லை, எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம்னார். நான் சொன்னேன், நான் கூட தான் சொல்றேன், எனக்கு ஜனாதிபதி ஆகணுங்கிற ஆசை கிடையாது.
எனக்கு பிரதம மந்திரி ஆகணுங்கிற ஆசை கிடையாது, எனக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை கிடையாது, எனக்கு ஆளுநர் ஆகணுங்கிற ஆசை கிடையாது. சொல்லிட்டே இருந்தால் நீங்கள் என்ன தெரியுமா என்கிட்ட கேட்பீங்கோ, சுவாமி உங்களால் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது, அதுதான் நிதர்சனம். நீங்கள் என்னத்துக்கு இப்போ என்னால் பிரதம மந்திரி ஆக முடியாது, ஜனாதிபதி ஆக முடியாது, யார் இப்போ கூட்டு உங்களை ஆக்கிறேன்னு சொல்லியிருக்கா? கேள்வி வருமா வராதா? அப்போ நான் என்ன தெரியுமா பதில் சொல்லுவேன், யாரும் சொல்ல மாட்டான்னு எனக்கு ரொம்ப நன்னா தெரியும், எனக்கு அது கிடைக்காதுன்னு ரொம்ப நன்னா தெரியும், அதனால தான் எனக்கு அதில் ஆசை இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு நிறைய சொன்னா போலத்தான் இது. கிடைக்கலன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அது நல்லா இருக்காது, எனக்கு அது வேண்டாம். அப்போ யார் சொன்னால் ரொம்ப பெரிய விஷயம்னால், எவர் ஒருவர் ராஜ்ய சுகத்தை பெற்று வைத்தும் ஒரு அரியாசனத்திலே வீற்றிருந்து கொண்டு இந்த அரியாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது எனக்கு அறவே பிடிக்கலை, இதெல்லாம் நான் விட்டுடலாம்னு ஆசைப்படுறேன்னு ஒரு ராஜா சொல்கிறாருனால், அப்போ நாம் என்ன நினைப்போம், ஐயோ இவரை போல ஒரு விரக்தர் பார்க்க முடியாது, பரம வைராக்கியசீலராக இருக்கிறார், இத்தனை ராஜ சுகம் கிடைத்திருந்தும் கூட இதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாரே, அப்போ தான் கை கூப்பவே தோன்றும். இல்லை நான் தெருவில் இருக்கிற ஏதோ ஒரு பிச்சைக்காரர் எனக்கு ராஜாவாக இருக்கணும்னு ஆசை இல்லைன்னா, நீ முதல்ல எங்கே ராஜாவாக இருக்க, ஏற்கனவே இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி உண்டாக தானே இருந்துட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்டுடுவோமா மாட்டோமா? அதனாலே குலசேகர ஆழ்வார் ஏன் சிறந்தவர் என்னால், கையில் கிடைச்சிருக்கிற ராஜ்யத்தை பரதனை போல அவர் வேண்டாம்னு சொன்னவர், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அப்போ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீர்? அவர் சொன்னார், நான் ராஜாவாகணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு, என்ன சுவாமி ராஜாவாக தான் இருக்கார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறார், என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீர்னா ராஜாவாகணும்னு ஆசைப்படுறாரே, அப்படின்னா இந்த தேசத்தை எல்லாம் விட்டுட்டு இன்னும் பெருசாக ஏதாவது பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரா? முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அடுத்தது எப்போ பிரதம மந்திரி ஆகும்னு பார்த்துட்டு இருக்காள் இல்லையோ, இப்படி கூட சொல்றா, பிரதம மந்திரி ஆனவாளே பிற்பாடு நமக்கு ஜனாதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்றா. அப்ப அடுத்து அந்த ஒரு பதவி மிச்சம் இருக்கா? சரி, அதையும் பார்த்துடலாம். அதை தாண்டி உலக அரசியல்ல நம்முடைய பங்களிப்பு என்னன்னு பார்க்கலாம், அமெரிக்க அதிபர் ஆக முடியுமான்னு பார்க்கலாம், பார்த்துட்டே இருக்காளோ இல்லையோ. அதை போல குலசேகர ஆழ்வார் வேற ஏதாவது ஆசைப்படுறாரானால், ஆமா ஆசைப்படுறேன். எதை ஆசைப்படுகிறீர்? அவர் சொன்னார், கைங்கரிய ராஜ்யம்னு இருக்கே, அந்த சேவா ராஜ்யத்துல நான் பட்டாபிஷிக்தனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுல ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை போல பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்தை இன்னொருத்தரால செய்ய முடியாதுங்கிற பெருமை, அந்த பெருமை பெற்றவனாக நான் ஆக வேண்டும். பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம், இந்த மூன்றையும் சேர்த்து சேர்த்து சொல்லுவர்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே. ஒரு கல்யாண பத்திரிகையே போடுறோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஸ்ரீ வைஷ்ணவர் அல்லாதவர்கள் அவள்லாம் என்ன போடுவா? கண்ணபிரான் திருவருள் துணை கொண்டு, முருகப்பெருமான் திருவருள் துணை கொண்டு, இப்படிலாம் போடுவாள் இல்லையோ. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கான், பகவத் பாகவத ஆச்சாரிய அனுகிரகத்தை முன்னிட்டு. என்ன அழகா வார்த்தை போட்ட பிறகு, பகவானுடைய அனுகிரகங்கிறது இன்றி அமையாதது, பாகவதர்களுடைய அனுகிரகம் அது இல்லாத எதுவுமே ஆகாது, ஆச்சாரிய அனுகிரகம் கேட்கவே வேண்டியதில்லை. ஆச்சாரிய அனுகிரகங்கிறது நமக்கு பரமோத்தேஷ்யம். அப்போ போடுறச்சே என்ன போட்டுடுறா? பகவத் பாகவத ஆச்சாரிய அனுகிரகத்தை முன்னிட்டு மேற்படி சுவமுகூர்த்தம் இன்ன இடத்துல இன்ன தேதியிலே இன்ன நாளிலே நடக்க போகிறதுன்னு போடுறோம் இல்லையா? அப்போ அந்த மூவருக்கும் தொடர்ச்சியாக நாம் கைங்கரியங்களை செய்ய வேண்டும். அதைத்தான் குலசேகர ஆழ்வார் சொல்றார், நான் இந்த ராஜ்ய சுகத்தை எல்லாம் விட்டுட்டு பட்டாபிஷிக்தனாக முடிசூட்ட பெற்றவனாக ஆக வேண்டும். எதிலே? கைங்கரிய சாம்ராஜ்யத்திலே அப்படின்னு ஆசைப்பட்டவர். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். அவருடைய பட்டணத்திலே தினந்தோறும் ஒரு அறைகூவல் விடுக்கப்படும், ஒரு அறிவிப்பு உண்டு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பார். என்ன தெரியுமா பண்ணுவார்? இன்னைக்கும் வண்டி புறப்படுறது ஸ்ரீரங்கத்துக்கு, யார் யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுகிறீர்களோ அனைவரும் வாருங்கோள், இருவேளை காப்பி டிஃபன் சாப்பாடு உள்பட. இப்போ நல்லா பருவம் எங்கெங்க யாத்திரை கூட்டின்னு போறேன்னு பத்திரிக்கை கொடுக்குறவாள்லாம் அதில் கீழே போட்டால் பெரிய அட்டவணை போட்டிருப்பா, எந்தெந்த நாள் எங்கெங்கே போக போகிறோம் அதெல்லாம் சின்ன சின்ன எழுத்துக்களில் போட்டிருப்பா. கொட்டை எழுத்துல ஏதோ ஒரு பாம்பு வெடிச்சா போல அப்படியே நட்சத்திர குறி மாதிரி பெருசாக போட்டிருப்பா. அதுக்குள்ள கொட்டை எழுத்துல என்ன தெரியுமா எழுதி வச்சிருப்பா? இருவேளை காப்பி சாப்பாடு தங்குமிடம் டிஃபன் உள்பட. அதுதான் ரொம்ப பெருசா போட்டிருப்பா. நீங்க எந்த யாத்திரைக்கு போனாலும் சரி, அது சரிவர கிடைச்சு கொடுத்துன்னா யாத்திரை ரொம்ப நல்லா இருக்குன்னுடுவா. பெருமாள் சேவையெல்லாம் ஓஹோன்னு பண்ணி வச்சிருப்பா, எல்லா இடத்துலையும் அது குறைவில்லாத கிடைச்சிருக்கும். ஆனா அது ஒரு நிறைய சொல்லணும்னே நமக்கு தெரியாது. எங்கேயோ தங்கி இருந்தோம், அந்த இடத்துல ஏதோ சரியில்லை,
அந்த இடத்துல ஒருவேளை காப்பி கொடுக்கல, இந்த இடத்துல டிஃபன் கொண்டு வந்தா அதுல என்னமோ நெய் இல்லை பருப்பு இல்லை, இந்த மாதிரி ஏதாவது குறைகளை சொல்லிட்டு ஒருவேளை தவிர ஏற்பாடு பண்ணவர் மெதுவா ஒரே ஒரு கேள்வி கேட்பார். யாத்திரைன்னா அது சிரமங்கள் இல்லாமல் ஆகவே ஆகாது. நம்ம எத்தனை இடத்துக்கு போனாலும் அது நம்ம வீடை போன்ற அனுபவத்தை கண்டிப்பா தருமானால், சௌகரியங்கள் குறைவா இருந்தாலும் நமக்கு நம்ம வீடு தான். என்னதான் நிறைய இருந்தாலும் வெளியிடங்கிறது வெளியிடம் தானே. இப்போ போற இடத்துல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும். உங்களுக்கு பெருமாள் சேவையில தான் ஏதாவது குறை இருந்ததா? எங்கேயாவது உங்களை பார்க்க மாட்டேன்னு பகவான் முகத்தை திருப்பி வைத்து கொண்டாரா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப நாளா கிடைச்சது. அப்ப அதைத்தானே கொண்டாடி பேச வேண்டும். ஏதோ ஒரு நாள் ஒரு வேளை சிரமப்பட்டதை நாம பெருசாக சொல்லலாமா? கூடாதுதான். ஆனா நாம எதிர்பார்க்கறது, நாம ஆசைப்படுறது பகவானா இல்லையே. இங்க பிரச்சனையே அதுதான். அவர் ஆசைப்பட்டா குறைகள்லாம் குறையா தெரியாது. அவர்கிட்ட ஆசை குறைவா இருந்தா மீதி எல்லாம் என்ன சின்ன குறையா இருந்தாலும் பெருசா தெரியத்தான் போறது. சாஸ்திரம் ரொம்ப அழகா சொல்லிட்டு, பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி. இப்போ நீங்களே உபன்யாசம் முடிச்சுட்டு அதுக்கு போய் கொஞ்சம் நாமளே பார்த்துட்டு விமர்சனம் பண்ணி கொள்ள வேண்டும். நானும் பண்றேன், எனக்கு பதில் தெரியும், அது உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன். முதல்ல என்ன விமர்சனம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். நாம உண்மையாகவே மெய்யாகவே பகவானிடத்திலே பக்தி உடையவர்களா இல்லையா? இதுதான் நாம நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நமக்கு பகவானிடத்துல ஆசை இருக்கா? மனசு உடனே சொல்லும் அதெல்லாம் ஜோரா இருக்கு, பேஷா இருக்கு அப்படின்னு விடும். இருக்கு, பக்தி இருக்கு, வறட்சிய கூட பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தானே வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சுப்போம். அடுத்தது, உலக இன்பங்களிலே பற்று இருக்கிறதா, பற்றுதல் இருக்கிறதா? கேட்டுக்கோங்க. அதுவும் நிறையா தான் இருக்கு, அதுவும் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. அதனால நமக்கு நாமே ஒரு சமாதானம் நம்ம என்ன தெரியுமா சொல்லியிருப்போம், ரெண்டுமே வேணும்னு விடுவோம். இப்ப இந்த குலசேகர ஆழ்வார் சரித்திரமோ இல்லை வேற பக்தர்களுடைய சரித்திரங்கள்லாம் நாம கேட்டோம்னு சொன்னால் எப்படிதான் இருந்திருக்கா அப்படின்னுவோம். ஒரு பிள்ளை அதை போல நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு பொறுக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த வியாபாரம் எல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த படிப்பெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக நினச்சிக்கவே போகிறதில்லை, எனக்கு எப்பயும் பக்தி தான் பண்ணணும், நான் ஒரு துறவியை போல வாழறேன்னு பிள்ளை சொல்லி கொடுத்தோம்னா அப்பா அம்மா அழ ஆரம்பிச்சிருவா. மற்ற பசங்கள்லாம் எவ்வளோ ஜோராக இருக்கு, என் பிள்ளையும் இருக்கேன்னுவா. கோயிலுக்கு போலேன்னாலும் போகலேன்னு அழறா, போனாலும் கோயிலே கத்தின்னு இருக்கான்னு அழறா. பெருமாளே கொஞ்சம் தலையை சொரிஞ்சுட்டு பார்க்குறாரு, நான் என்னதான் பண்ணட்டும்ங்கிறார். ரெண்டுத்துலையும் இருக்கா போலேன்னா அப்படின்னா ரெண்டும் கட்டாண்டு தானே அர்த்தம். சாதாரணமாக இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டும் கட்டான்னு விடுவோம். அப்போ நமக்கு பக்தி இருக்கு, பகவானிடத்துல பக்தி இருக்குன்னால் மற்ற விஷயங்களிலே நம்ம மனசு போகவே போகாது, போகவும் கூடாது. மற்ற விஷயங்கள்ல போறதுன்னு சொல்லிட்டாலே இங்க இன்னும் முழுசா ஈடுபடலேன்னு அர்த்தம். அப்ப அறகுறையாத்தான் இருந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். வேணும்னா ஒண்ணு பண்றேன்னு ஒருத்தர் எழுந்தார், என்னன்னு கேட்டேன், பகவான் வேணும்னா விட்டுடுறேன்னா. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு இல்லையோ, இனிமே பக்தி எல்லாம் பண்ணல சுவாமி, நான் ஏதோ என்னுடைய வியாபாரம் இருக்கு, இல்லை என்னுடைய படிப்பு இருக்கு, நான் அதெல்லாம் பார்த்துட்டு போறேன்னா அப்படி முடிவு எடுக்க கூடாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுன்னு நம்ம இதுல ஈடுபடுறதுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். வயசாகிட்டே போறதா கொஞ்சம் நம்ம எது நமக்கு ரொம்ப தேவையானதுன்னு பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன வயசுல ஓடி ஆடினா போல இன்னைக்கு ஓடி ஆட முடியல, பரவாயில்ல, இருந்த இடத்துல இருந்து பக்தி பண்றதுக்கு முடியறதா? அதனால வியாபாரத்தை எல்லாம் பெருமளவு நாம கொஞ்சம் அதுல நாட்டம் செலுத்துறத விட்டுட்டு பக்தி பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு பார்த்துட்டு போகணும் இல்லையோ. ஆனா குலசேகர ஆழ்வாருக்கு சின்ன வயசுலயே அந்த எண்ணம் ஏற்பட்டு போச்சு. இப்ப நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா, பசங்கள்லாம் பேரன்கள்லாம் பேத்திகள்லாம் எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிற்பாடும் கூட இயக்கம் இருக்க வேண்டியதுதான். பெருமை வாடா உட்கார்ந்திருத்தல்னு வேண்டாம், வியாபாரம் பண்ணுங்க. அதுக்காக முன்ன பண்ணா போல மூச்சை பிடிச்சுன்னு பண்றதுங்கிறதெல்லாம் கூடாது. அது உடம்பு முதல்ல ஒத்துழைக்காது, மனசு ஒத்துழைச்சாலும் உடம்பு ஒத்துழைக்காது. அதனால ஒரு அளவு அதை பார்த்து கொண்டு பக்தியிலே நாட்டம் செலுத்த வேண்டும். அதனால மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டுன்னு பாசுரம் இருக்கிறா போலே மற்ற விஷயங்கள் ஆசையை துறந்து பகவானிடத்துல ஈடுபட்டு இருக்க வேண்டும். அதைத்தான் யாத்திரை போறதுக்கு கூப்பிடுறார் குலசேகர ஆழ்வார். எல்லாத்தையும் விட்டுடுங்கோ, ஸ்ரீரங்க யாத்திரைன்னு போகலாம், எல்லாரும் வாருங்கோள். உடனே ஒருத்தர் வந்து கேட்டார், சுவாமி அழைச்சிட்டு போறேன், தங்குற இடம் சாப்பாடு எல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டேன், கட்டணம் எவ்வளவுன்னார். பெருமான சேவைக்கணுங்கிற ஆசை இருந்தா அதுதான் கட்டணம், நீங்க வேற எதுவும் தரவே வேண்டாம். போதுவீர் போதுவினோன்னு ஆண்டாள் பாடினாள், கூடுமனமுடையீர்கள் வரம்பொழி வந்தல்லை கூடுவினோன்னு பெரியாழ்வார் பாடினார். அந்த ஆசை இருந்துட்டா போதும் என்று தினந்தோறும் அழைத்து கொண்டு போய் ரங்கநாதனை சேவை பண்ணி வைக்கிற பெருமை குலசேகர ஆழ்வாருக்கு உண்டு. அவருடைய சரித்திரத்தை போல சிறந்த சரித்திரம் இன்னொருத்தருடையது நம்மால பார்க்கவே முடியாது. அவருக்கு பெருமாள்னு பேர் கேட்டுக்கீங்களா? குலசேகர பெருமாள்னு சொல்லுவார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு எம்பெருமானை ஆழ்வார்னு சொல்லுவார்கள். கும்பகோணத்திலே எழுந்தருடைய இருக்கிற சாரங்கபாணி பெருமாள்,
அவருக்கு தான் ஆறாவமுதாழ்வார்னு பேரு. மணவாள மாமனிகள் பாடுறார், ஆறாவமுதாழ்வார் ஆதரித்த பேறுகளை அப்படின்னு திருவாய்மொழி நூத்தந்தாதியில பாடுறார். சாதாரணமா பகவான வேற எங்கேயும் ஆழ்வார்ங்கிற அந்த விசேஷணத்தை இட்டு அந்த அடைமொழியை இட்டு சொல்லுவதுங்கிறது மரபில்லை. சுதர்சன ஆழ்வான்னு சொல்றோம், பாஞ்சஜன்யாழ்வான்னு சொல்றோம், அக்ரூர் ஆழ்வான், விபீஷண ஆழ்வான், திருமலை அனந்தாழ்வான், நடாதூர் ஆழ்வான், கூரத்தாழ்வான், இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனா பகவானுக்கு பிறகு ஆறாவமுதாழ்வார்னு பேரு. பகவானுக்கு ஆறாவமுதன், அபரியாப்தாமிருதம்னு திருநாமம். அதெல்லாம் கூட ஒரு ஆழ்வாரை சேர்த்திருக்காங்கனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார்களிலே திருமழிசை ஆழ்வாருக்கு திருமழிசை பிரான்னு பேரு. பிரான்னா உபகாரகன், உபகாரம் பண்றவர் பிரான். தலைவராயிருக்கிறவருக்கு பிரான்னு பேரு. கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. தலைவராயிருக்கிறவருக்கு பிரான்னு பேரு. இப்ப பகவானைத்தான ஆறாவமுத பிரான்னு சொல்லணும், திருமழிசை ஆழ்வார்னு இவரை சொல்லணும், ஏன்னா இவர் பக்தர். ஆனா இங்க மாறி இருக்கு பாருங்க, ஆழ்வாருக்கு திருமழிசை பிரான் அப்படின்னு பேரு, பகவானுக்கு ஆறாவமுத ஆழ்வார் அப்படின்னு பேரு. ஏன் இப்படி மாறி இருக்குன்னால் அவர் தொண்டர் ஆயிட்டார், இவர் தலைவர் ஆயிட்டார். திருமழிசை ஆழ்வார் பெருமாளை சேவிக்கணும்னு போனார், படுத்துட்டு இருக்கிற பெருமாளை பார்த்தார். நான் வந்து பேசிட்டு இருக்கேன், நீ படுத்துட்டு இருந்தா எப்படி, கிடந்த மாதிரி எழுந்திருந்து பேசு அப்படின்னார். ஐயோ எழுந்துட்டேன்னு பெருமாள் அப்படி எழுந்தார் பாருங்க. இவனையும் எழுந்துக்கு சொன்னோம், அவன் குழந்தை கஷ்டப்பட்டு எழுந்துக்கிறான் போல் இருக்கே, படுத்துட்டு இருந்தவனை போய் எழுப்பிட்டோமேன்னுட்டோ வாழி கேசனே அப்படியே இருந்துட்டார். இன்னைக்கும் உத்தான சாயியா தான் படுத்துட்டு இருக்கார் பெருமாள். முழுக்க படுத்துட்டா போலும் இருக்க மாட்டார், அப்படி எழுந்தா போலும் இருக்க மாட்டார், எழுந்து உட்கார்ந்தா போல இருக்க மாட்டார். படுத்துக்கிறதுக்கும் எழுந்து உட்கார்ந்துக்கிறதுக்கும் அந்த இடைப்பட்ட நிலைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, சற்றே எழுந்தா போல பெருமாள் இருப்பார். பக்தர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். தலைவராயிருக்கிறவர் தொண்டரை போல சொன்ன சொல் கேட்கிறார், தொண்டராயிருக்கிறவர் தலைவரை போல கட்டளை போட்டிருக்கார். அப்ப என்ன பண்ணணும், திருமழிசை ஆழ்வார திருமழிசை பிரான்னு ஆக்கிடுங்கோ, பெருமாள் ஆறாவமுத பெருமாளை ஆறாவமுத ஆழ்வார்னு ஆக்கிடுங்கோ. இவர் பிரான் ஆயிட்டார், அவர் ஆழ்வார் ஆயிட்டார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பிரதாயத்துல ராமனுக்குத்தான் பெருமாள்னு பேரு. சாதாரணமா மற்ற எம்பெருமான்களை சொல்லணும்னா ரங்கநாத பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள், வரதராஜ பெருமாள், பார்த்தசாரதி பெருமாள் இப்படின்னு சொல்லணும். நீங்க வெறுமனே பெருமாள்னு சொன்னா அது ராமனைத்தான் சுட்டும். ஆனா இன்னைக்கு பொதுவா பெருமாள் கோயில்னாலே அது விஷ்ணுவாலயத்தை சொல்லும். ஆனா பெருமாள்ங்கிற பேரு ராமனுக்குத்தான் உண்டு. ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வாருக்கு குலசேகர பெருமாள் அப்படின்னு திருநாமம். எதனால் அவர் அந்த பெயர்னால் அவர் ராமனிடத்திலே ஆழங்கால் பட்டிருந்தவர். ராமனால் அவருக்கு மிக மிக பிடிக்கும். கண்ணனை பிடிக்குமா ராமனை பிடிக்குமா? சில பேர் சொல்லுவார், எங்களுக்கெல்லாம் என்னமோ கண்ணன் கிட்டதான் மனசு ஈடுபட்டு இருக்குன்னுவார். சில பேரை கேட்டா எங்களுக்கெல்லாம் ராமன் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னுவார். சில பேரை கேட்டா எங்களுக்கு ரெண்டு பேரையுமே பெருசா பிடிக்காதுன்னு அவளை விட்டுடுக்கும். அவன் நமக்கு இங்கே அவசியமானவர்கள் அல்லர்கள். அப்ப ராமனை பிடித்தவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையோ, அந்த கூட்டத்திலே தலையாயவர் குலசேகர பெருமாள். அவர் ராமாயணம் தான் கேட்டுட்டே இருப்பார். தினந்தோறும் அதுக்குன்னு ஒரு பண்டிதரை நியமித்தார். தினந்தோறும் வந்து நமக்கு ராமாயணம் சொல்ல வேண்டியது. அவர் ராமாயணம் சொல்ல சொல்ல கண்ணும் கண்ணீருமாக கேட்டுக்கொண்டிருப்பார். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதின். ஹனுமானை பத்தி நாம் என்ன சொல்றோம்? ஹனுமான் எங்க ராமநாமம் உச்சரிக்கப்பட்டாலும் ராமாயணம் சொல்லப்பட்டாலும் அங்கே போய் அமர்ந்து விடுவார். நல்ல பலசாலி. ஆனா ராமாயணம் நடக்கிற இடத்துல போய் அவரை பார்த்தோம்னால் அப்படியே உடலெல்லாம் குறுகி போய் மெய் சிலிர்த்திருக்கிற உடம்போடே மயிர்கூச்சரிய பெற்றவராய் நடுநடுங்கிய உடலோட கூடியவராய் அந்த வால் பின்னாடி அந்த ஆனந்தத்தால இப்படியும் அப்படியும் அசைந்து கொண்டே இருக்குமா. கைகளை தலைக்கு மேலே குவித்து கொண்டு கண்ணநீர் கைகளால் இறைக்கும்னு சொல்றா போலே அவர் இருக்கிற இடத்துல அந்த ஆனந்த பாஷ்பத்தால வெள்ளம் கோத்தா போல இருக்கும். வெள்ளத்து நடுவில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? என்ன ஹனுமான் எதுக்கு வெள்ளத்து நடுவில் உட்காந்துருக்காருன்னா, சுவாமி அது வெள்ளம் கிடையாது, ராமாயணம் கேட்டு அந்த ஆனந்தத்தாலே பெருகிய கண்ணீர் இருக்கே அது வெள்ளமா ஓடிட்டு இருக்கு, அதுலேயே உட்கார்ந்து கொண்டு அவர் ராமனுடைய சரித்திரத்தை கேட்டு இருக்கார். நான் ஒருத்தரை கேட்டேன், நீங்க உபன்யாசத்துக்கு போனா நீங்க என்ன பண்ணுவீர்? அப்படித்தான் அழுதபடியே கேட்டு இருப்பீரா அப்படின்னு கேட்டா, நான் அழலாம் மாட்டேன் சுவாமி, ஆனா வேற ஒண்ணு பண்ணுவேன். என்ன? அவர் ஆரம்பிக்கிறச்சே கண்ணை மூடினேன்னா முடிச்ச அப்புறம் தான் திறப்பேன்னார். ஓ, அத்தனை ஆழ அமிழ்ந்து அத்தனை ஈடுபட்டு கேட்டுருப்பீரான்னு கேட்டால்
ஈடுபட்டிருப்பேன், அது அவர் பேச்சிலையான்னு தெரியல. என்ன எதில் ஈடுபட்டிருப்பீர்? நித்ராதேவி நம்மை நன்கு அரவணைத்து கொண்டிருப்பாள். அங்க ஒரே ஒரு அசௌகரியம் தான். என்னன்னு கேட்டேன். சேர் போட்டிருக்கா, உட்காந்து தான் தூங்க முடியறதுங்கிற அசௌகரியம் தானே தவிர வேற எந்த அசௌகரியமும் இல்லைன்னு முடிச்சுடுவார். அது கூட பரவாயில்ல, நீங்க உட்காந்து தூங்கினா கூட உபன்யாசத்துக்கு வந்து தயவு பண்ணி தூங்குங்கோ, புரட்ட விடாத தூங்குங்கோ. யாருக்கும் வேண்டாம் சொல்ல போறது இல்லை, பரவாயில்ல. ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லு காதுக்குள்ள எங்கேயாவது நுழையாதா, அது போய் உள்ளத்துல எங்கேயாவது தேங்கி இருக்காதா, நடற விதையெல்லாம் மரமா முளைச்சிட போறது. ஏதோ ஒரு விதை எங்கேயும் ஒரு இடத்துல புறப்படாதா, அதை போல ஒரு விதை உள்ளுக்குள் இருந்து அது காரியம் ஆற்றும், அது வேலை செய்யும். அது மெல்ல 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 நமக்கு ஒரு ஈடுபாட்டை கொடுக்கும். ஒரு நாள் 2 நாள் கேட்டுட்டா மேல 3ஆம் நாளும் போகணுங்கிற ஆசையை நமக்கு உண்டாக்கும். கேட்டே பழகிய பல பேர் இங்க இருக்கா, பல வருடங்களா கேட்கிறவா இருக்கா, என்ன தெரியாத புதிய விஷயத்தை தெரிந்து கொண்டு விட போகிறார்கள். இருந்தாலும் அந்த ஆர்வம் வந்து கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஆடி மாசம் கூடுமான வரையிலையும் நாம 2 வேளை போய்விட வேண்டியது, ஒரு வேளையாவது போகணும், ஒரு நாளாவது போகணும். ஏதோ ஒன்று நினைச்சிட்டு வராடும் இல்லையோ, அந்த ஈடுபாட்டை அந்த விதை உள்ளுக்குள்ளே இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். நாம குலசேகர ஆழ்வார ஒரு நாள்ல ஆகிட முடியாது. நடை பயிலுகிற குழந்தை ஒரே நாள்ல ஓட ஆரம்பிச்சிடுமா? முதல்ல 2 கையை தூக்கிட்டு நல்லா ததகா பிதகாம் தான் நடக்க ஆரம்பிக்கும், 2 தடவை கீழே விழத்தான் செய்யும். ஆனா மேல மேல அபியாசம் பண்ண பண்ண அது நடை பயிலுகிறதோ இல்லையோ. கண்ணன் கீதையில அதைத்தான் சொல்றார் அர்ஜுனன் இடத்துல, நீ அபியாசம் பண்ணிட்டு இருந்தா எல்லாம் கை கூடுங்கிறார். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த அபியாசம் இல்லை, அதை பண்றதுக்கு நாம சரியாக தயாராக இருப்பதில்லை. என்னைக்கோ ஒரு நாள் யோகம் பண்ணணும், யோகா பண்ணணும்னு ஆசை வந்துடுத்துன்னா, குனிந்து உங்களுடைய பாதங்களை தொடவும். ஐயோ, ஆரம்பமே பெரிய டாஸ்கா இருக்கு, குனிஞ்சு தொடர்றதெல்லாம் குனியறதாவது அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். அவன் முதல்ல நமக்கு எப்படி தெரியுமா சொல்லி கொடுப்பா, குனிஞ்சு தொட முடியலன்னா நீங்க கட்டப்பட வேண்டாம், எவ்வளவு குனிய முடியுமோ அத்தனை முதல்ல குனியுங்கோ. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணிவு முக்கியம். இன்னைக்கு வெறும் வார்த்தைக்கு தான் இருக்கு. பழைய நாள்ல வீடே நீங்க பார்த்தீங்களானால் அந்த வாசப்படி உள்ள நுழைச்சே குனிஞ்சு போறா போலத்தான் வச்சிருப்பா. அத்தனை பெருசா கட்ட தெரிஞ்சவாளுக்கு இப்போ ஓஹோன்னு வைக்கணும்னா அது தெரியாதான்னா, சுவாமி இப்படி வச்சா இடிச்சுப்பா சுவாமி, 2 வாட்டி பட்டாத்தான் பணிவு முக்கியங்கிறது தெரியும்னு விடுவாங்க. 2 தடவை இடிச்சுண்டா குனிஞ்சு போகணும்னு தெரியறது இல்லையோ. அப்ப வாழ்க்கைனாலே பல இடங்கள்ல குனிஞ்சு தான் போகணும், பணிவோடத்தான் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே வீட்டை கூட அப்படி அமைச்சு வச்சிருந்தா பாருங்க. நம்ம பழைய அப்படிதான் இருந்தது. எங்க அப்பா இருந்தார், யார் வந்தாலும் பாவம் கையை வச்சுட்டு போய் நின்றுடுவார், அந்த நிலவாசப்படியில போய் கையை அப்படி வச்சுருவார். அவர் கை வச்சிருக்கிற இடத்தை தாண்டி தான் கண்டிப்பா இடிச்சுப்பா வரலாம். அவர் சொல்லுவார், நான் தான் நீங்க இடிச்சுக்கூடாதுங்கிற கையை வச்சுட்டு இருக்கேன், நீங்க அதையும் தாண்டி எங்கேயோ பார்த்துட்டு போய் இடிச்சுக்கணுமே போயிடுச்சுட்டா நான் என்ன பண்றதுன்னு கேட்டு கேட்பேன். இப்போ பழைய நாள்ல வீடுகள்ல அப்படித்தான் இருக்கும், பணிவோட இருக்கணும், பணிவோட இருக்கணும்னு வச்சிருப்பாடு இல்லையோ. அப்ப நாம நிறைய பக்தி பண்ணணும், பணிவை நம்மிடத்திலே நாம வரவழைத்து கொள்ள வேண்டும், பகவானுக்கு ஆட்பட்டிருக்க வேண்டும், கேட்கிற போது மனமொன்றி கேட்க வேண்டும், கண்ணநீர் பெருக கேட்க வேண்டும், அழ அழ கேட்கணும். ஒருத்தர் சொன்னார், சொல்றவரும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காரு, அழாத எங்களால் இருக்கவே முடியல, இப்போ அப்படியே அழுகையா வந்துட்டு இருக்குங்க. அது ஆனந்த பாஷ்பமானா அதுக்கு எதிர இன்னொன்று இருக்கு பாருங்க, அதுன்னு வச்சுக்கோங்க ஒன்று போடுவார். ஆனா ஹனுமான் கேட்கிறாருன்னா சந்தோஷத்தோடு அவர் கேட்கிறாரு இல்லையோ, அப்படித்தான் குலசேகர பெருமாளும் கேட்பார். எல்லாத்தையும் மறந்துடுவார், எதுவும் நினைவுக்கே இருக்காது, ராமன் மட்டும்தான் நினைவிற்கு இருப்பார். கதை கேட்கறச்சு அது நேர நடக்கிறா போல ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படும். ஏதோ பக்கத்திலேயே இருந்து பார்க்கிறா போல அதை அனுபவித்து கொண்டிருப்பார். அந்த சமயத்துல மெய் சிலிர்த்து காணப்படுவார். கதை சொல்றவருக்கு அப்பதான் ஒரு உற்சாகம்ங்கிறது ஏற்படும். கேட்கிறவா சந்தோஷமா கேட்டா தானே சொல்றவர் நன்னா சொல்லுவார், கேட்கிறவா என்ன சொல்லுவா, சொல்றவர் ஓரளவு நன்னா சொன்னா நாங்க நன்னா கேட்போன்னுவா. ரெண்டுத்துலயுமே உண்மை இல்லாம இல்லை. ஆனா கேட்கிறவா கிட்ட இருக்கிற ஆர்வம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சொல்றது ஒரு தவம், கேட்பது பெருந்தவம். நாம் பண்றது சிறிய தவம். ஏன்னா இதை கொடுத்துட்டா எங்களுக்கு எவ்வளவு நாள் பேசணுங்கிறது கூட தெரியாது, பேசிட்டே இருப்போம். ஆனா உட்காந்து கேட்கறதுன்னு இருக்கு பாருங்க, அதற்கு ஈடு இணையே கிடையாது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் நாளே சொன்னாரு தவிர சொற்செல்வம்னு சொல்லலையே. சொல்றதுதான் பெரிய செல்வம் அவர் சொல்லியிருக்க முடியாதா? சொல்லலை. ஏன்னா கேட்கறது அத்தனை கடினமானது. அதுல உங்க கூட்டத்துல தலையாயவர் சிறந்தவர்னு ஒருத்தர் சொல்லணும்னா குலசேகர ஆழ்வாரைத்தான் சொல்லணும். அப்படித்தான் உட்கார்ந்து கேட்கிறார். அதனால பண்டிதரும் ரொம்ப ஈடுபட்டு நிறைய பிரமாணங்களை சான்றுகளை எல்லாம் கொண்டு வந்து இன்னமும் தம்முடைய சொற்களுக்கு அணி சேர்த்து பேசுவார், ஓஹோன்னு பேசுவார். சீதா கல்யாணம் எல்லாம் கண்ணெதிர நடக்கிறா போல சொல்லியிருக்கார். எப்போ சீதா கல்யாணத்தை கண்ணெதிர நடக்கிறா போல சொல்லியிருக்காரோ அப்ப 14,000 அரக்கர்கள் வந்ததையும் அப்படித்தானே சொல்லுவார் அவர். 14,000 அரக்கர்கள், ஒரு ராமன்,
எங்கனம் இந்த யுத்தம் நிகழக்கூடும் அப்படின்னு தேவர்கள்லாம் ஆச்சரியத்தோட வயிறு பிடிச்சிட்டு பார்க்கறதுக்கு வந்திருக்கா. அந்த 14,000 பேர் எப்படி இருந்தா தெரியுமா சுவாமி அப்படின்னு இவர் கண்ணை மூடிட்டு வர்ணிச்சுட்டே இருக்கார். கண்ணை திறந்து பார்த்தால் எதிரிலே குலசேகர ஆழ்வாரையே காணும். அவர் அங்க இல்லவே இல்லை. அவர் என்ன முடிவு பண்ணிட்டார்? 14,000 பேர் என்னுடைய ஒற்றை ராமனை எதிர்த்து வந்திருக்கிறார்கள், விட்டேனா பார், என்னுடைய பெரிய சைன்யத்தை அழைத்து கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு மொத்த சைன்யத்தையும் திரட்டின்றுட்டார். சைன்யத்துல இருக்கிற அந்த சேனா வீரர்கள்லாம் பரஸ்பரம் பேசிக்கிறார். ராஜாக்கு என்ன ஆகி போச்சுன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே அவர் சரியா இல்லை, எங்கேயோ நம்மளை அழைச்சிட்டு போறார். கேட்டா 14,000 பேர் ராமனோட சண்டை போட வந்திருக்கா, அங்க போய் ஜனஸ்தானத்துல போய் நாம சண்டை போடணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியல. ராமாயணம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சு, அதை நம்ம சொல்ல போனாலும் யாரும் ஒன்றும் பேசக்கூடாது, என் பின்னாடி எல்லாரும் வாங்குவோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. எங்க அழைச்சிட்டு போறாருன்னே தெரியல. அப்போ ஒருத்தன் சொன்னா, அவருக்கு இந்த கதையை யார் சொன்னது முதல்ல அவரை பிடிச்சி இழுத்துன்னு வாங்கினான். சொல்றவர் கொஞ்சம் ஜாகிரதையா சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லையே. இப்போ இந்த மாதிரியா கதை சொல்லுவா, அவரை போய் எடுத்துட்டு வா. வந்த உடனே அவரை கேட்டா, என்ன சுவாமி இப்படி கதை சொல்லியிருக்கிறேன்னா, எப்படி இருக்கும் அப்படி வருணிச்சிருக்கேன், நான் சீதா கல்யாணம் கூட தான் ஓஹோன்னு சொன்னேன், அவர் என்ன உடனே கல்யாணத்துக்கு போகணும்னு புறப்பட்டாரான்னு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார், நல்லது நடந்தா நாம் அங்க இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை, நடந்தாலே நாம் அங்க இருக்கோம் தான். ஆனா ஒரு தப்பு நடக்கிறதுனா நாம் அதை களையணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார். அது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏதோ ஜனஸ்தானத்துல 14,000 பேர் வந்துட்டாங்கன்னா அவர் கிளம்புவார்னு நான் என்ன கனவா கண்டேன்? சரி, அந்த 14,000 பேர்களை ராமன் வெற்றி கொண்டு திரும்ப வந்தான்னு ஏதாவது ஸ்லோகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் யோசனை பண்ணிட்டு சொல்றார், ஒரு ஸ்லோகம் இருக்கு, தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகரிஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ராமன் 14,000 பேர்களை வெற்றி கொண்டு வந்தான், சீதை போய் அவனை ஆலிங்கனம் செய்து கொண்டாள் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. தயவு பண்ணி அந்த ஸ்லோகத்துக்கு என்னென்ன வியாக்கியானம் உண்டோ அந்த வியாக்கியானத்தை எல்லாம் சொல்லி அவர் காதுல போட்டு வையும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். உடனே பண்டிதர் ஓடினார். குலசேகர ஆழ்வார் பார்த்து சொல்றார், அழ்வீர், நீர் போகணுங்கிற அவசியம் கிடையாது, இந்த மாதிரி பெருமாள் ஜெயிச்சுட்டு வந்தார், சீதா ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள், சண்டை நல்லபடியா முடிஞ்சு போச்சு. அப்படியா, இப்போ தேசத்துக்கு திரும்ப போகலாமா? அப்பாடானா சேனையில் இருக்கிற வீரர்கள் அத்தனை பேரும் திரும்ப போகலான்னு அழைச்சின்னு வந்தாச்சு. இப்போ அந்த சேனா வீரர்கள் எல்லாம் அந்த பண்டிதரை சூழ்ந்துட்டா, இனிமே கதை சொல்றச்சே ஜாக்கிரதையா இருந்துக்கும், திரும்பலாம் எங்களால் போக முடியாது, இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப பக்குவமாக சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் சிரமம் பாராது எனக்கும் சிரமம் பாராது, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா சேனா வீரர்கள். இவர் ரொம்ப பக்குவமாக ஜாக்கிரதையாக தான் கதை சொல்லிட்டு இருக்கார். இவருக்கு அவசர வேலையா திடீர்னு எங்கேயோ வெளியூர் போகணுமா இருந்தது. தன் பிள்ளையை கூப்பிட்டார். பிள்ளையும் நல்ல பண்டித்தார். பிள்ளையை பார்த்தார். நீ போய் கதை சொல்ல முடியுமான்னு கேட்டார். கொஞ்ச நாள் ஆயிடுத்து, நாள் ஓடி போச்சு, இவருக்கு பழசெல்லாம் நினைவில இல்லை. அதுவும் பயண கதி அவசரத்துல இருக்கார் இவர். பிள்ளையை கூட்டார், நீ போய் கதை சொல்லு. பிள்ளை கேட்டான், எந்த கட்டம் சொல்லணும்னு கேட்டான். இவர் பைய எடுத்துட்டு வாசல் வரைக்கும் போயிட்டார். வரும்போது நின்று சொல்றதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை. எந்த கட்டமா? ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு போகிற கட்டம் அப்படின்னு போயிட்டார். இவர் என்ன சொல்லியிருக்கணும், ஏற்கனவே ஒரு தடவை 14,000 பேர்கள் வந்தா ராமன் ஒருத்தன்னு சொன்ன உடனே அவர் அப்படியே வெகுண்டெழுந்து சேனைகளை எல்லாம் திரட்டி கொண்டு போனார். அதனால நீ ராவணன் வந்தான்னா அவர் ஏதாவது பண்ணிடுவார், கொஞ்சம் ஜாகிரதையா சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ. அவர் மறந்துட்டார், நேரம் இல்லை, கிளம்பிட்டார். பிள்ளை பார்த்தான், அப்பா தான் இத்தனை நாளா ராஜாவுக்கு கதை சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு நான் போய் போடுற போட்டிலே ராஜா என்ன தெரியுமா சொல்லணும், பிள்ளையை அனுப்பு, உன்னை விட நன்னா சொல்றாரு, நீ வேண்டாம்னு எங்க அப்பாவை பார்த்து சொல்லணும். ராவணனை எப்படி வர்ணிக்க போறேன் பாருன்னு முடிவு கொடுத்துட்டார் அவர். ராவணன் வந்தான்ங்கிறத நான் எப்படி சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோன்னு வர்ணிக்க ஆரம்பிச்சார். நேரம் பார்த்தா குலசேகர ஆழ்வாரை காணும். திரும்பவும் அந்த சைன்யத்தை திரட்டி கொண்டார். இப்ப கடல்ல இறங்க போறோம்னு முதலே சொல்லிட்டார். சேனா வீரர்கள்லாம் பார்த்தா போன தடவையாவது எங்கேயோ நிலப்பகுதியில நடாத்தி கொண்டு அழைத்து கொண்டு போனார். இப்ப ஆரம்பத்திலேயே போய் கடல்ல தான் இறங்க போறோம்னு சொல்லிட்டார். குடும்ப குட்டிக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துவிடலாமா, இனிமே அதிகமா திரும்ப வரமாட்டோம்னு தான் நினைக்கிறோம். அப்போ ஒருத்தன் சொன்னா, அந்த பண்டிதருக்கு படிச்சு படிச்சு சொன்னோமேடா, அந்த பாவி எப்படா மறந்துட்டான் அதுக்குள்ளேன்னு கேட்டான். போய் இழுத்துட்டு வா அவரை. இழுத்துட்டு வந்தா வேற ஆள் வந்திருக்கார். இதெல்லாம் பண்டிதரே மாறி போயிருக்காரு. ஏன்? இல்லை இல்லைன்னா அவருடைய பிள்ளை, அப்பா அவனுக்கு சரியா ஒன்றும் சொல்லி தரலையா? அதெல்லாம் ராமாயணம் ஓஹோன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை கேட்கல சுவாமி, எங்க ராஜாவுக்கு எப்படி சொல்லி தரணும்னு சொல்லி தரலையா? நாங்க சொல்லி கொடுத்தோமே, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. சரி நீ என்ன சொன்னா இன்றைக்கு? ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு போனான்ங்கிறத நல்ல விலாவரியா வருணித்தேன். ஓஹோ, இவர் விழாவில் இருக்கிற வரிகளை உடைச்சா இப்போ சரியா போடும். இவர் தான் மொத்தத்துக்கும் காரணம். சரி, வேற ஒன்றும் செய்ய முடியாது, கடல்ல இறங்கணும்னு ராஜா சொல்லிட்டார் இல்லையோ, நீ சேர்ந்து இறங்குவா அப்படின்னு அவரே அழிச்சுன்னு போயிட்டார். கடற்கரைக்கு போயாச்சு. எல்லாம் நடுக்கத்துல இருக்கா. குலசேகர ஆழ்வார் அவர் திருடபிரதனுடைய பிள்ளை, திருடபிரதனுடைய தகப்பனார்.
இப்போ தாத்தா பெரிய பிள்ளைக்கும் பேரனுக்கும் வைப்பாடு இல்லையோ, அதை போல பாருங்க. திருட விரதம்னா என்ன அர்த்தம்? திடமான உறுதி படைத்தவன், சங்கல்பம் கொண்டவன்கிறது அர்த்தம். திருடவிரதனுடைய பிள்ளைக்கும் அதே தான் பேரா வச்சார். இவர்கிட்ட மட்டும் அந்த திடமான உறுதி இல்லாத போடுமா? கடலை பார்த்த உடனே ஐயோ இவ்வளோ பெருசா இருக்கு, இதில் இறங்கினா நம்ம கதி என்ன ஆகுமோ, அதெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. எல்லாரும் என் பின்னாடி இறங்குங்கோ, லங்கைக்கு போறோம்னு விட்டார். அத்தனை பேரும் நடுங்கிட்டு இருக்கா. அப்ப ஆகாசத்திலே சீதாராமர்கள் தோன்றி சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன அனுமத் சமேதராக ராமபிரான் அவதரித்து மேலே தோன்றி சீதையை பக்கத்துல காண்பித்து, குலசேகர ஆழ்வாரே இது ஒரு கவலையும் பட வேண்டாம், நாமே அத்தனை பேரையும் முடித்து சீதையை மீட்டெடுத்திருக்கிறோம், அவளை காப்பாத்திட்டோம், நீர் திரும்ப நம்முடைய தேசத்துக்கே போகலாம் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சா. அப்பாடான சேனையில் இருக்கிற வீரர்கள் எல்லாம் பெருமூச்சு விட்டார்கள். திரும்ப வந்தார். ராஜ்ய பரிபாலனம் பண்றாரே தவிர மனசு பகவான் பகவான் அலைஞ்சிட்டு இருக்கு. அந்த ராஜ்யமும் அந்த அரண்மனையும் என்னமோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ க்ஷேத்திரமாட்டம், ஸ்ரீ வைஷ்ணவ மடமாட்டம் தான் இருந்தது. மந்திரிகள்லாம் ஒரு நாள் அமைச்சர்கள்லாம் பேசியிருந்தார். நாம ஏதோ ராஜசபையில வேலை பார்க்குற மாதிரியே நமக்கு இல்லை, ஏதோ ஒரு மட்டத்துல வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குதுன்னு நான் ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னான், ஆமாடா எனக்கும் அதே சந்தேகம் தான், எங்க பார்த்தாலும் அதிகாரிகள் ஃபைல்ஸ் எடுத்துட்டு போக்குவரத்து அதெல்லாம் ஒன்னையும் காணும். தீர்த்தத்தை எடுத்துட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கார், ஷடாரி எடுத்துட்டு உங்களுக்கு ஆச்சான்னு கேட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கார், துளசியை எடுத்துட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கார், ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கார். கோயிலுக்குள்ள மடத்துக்குள்ள வந்த ஃபீலிங் தான் இருக்கே தவிர அரண்மனைக்குள்ள இருக்கா போலவே இல்லை. ராஜா இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு அவர்களுக்குள்ள பேசிக் கொண்டிருந்தார். அப்போ ஒரு மந்திரி சொன்னார், இந்த மாதிரி ராஜா இருந்தா மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட மாட்டாளா? அவர் என்னன்னா ராஜ்ய பரிபாலனும் பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கார், இருந்தாலும் இவாளுக்கு அசக்கியமா இருக்கு இதெல்லாம். இந்த அரண்மனையை ஒரு பக்கா அரண்மனையாக ஆக்க வேண்டும், அரசாங்க அலுவல்கள் நடைபெறுகிற இடமாக ஆக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒருத்தன் சொன்னான், இங்க இருக்கிற இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை எல்லாம் துரத்தினாத்தான் அது நடக்கும். துரத்துறதாவது வெளியில் அனுப்புறதை பத்தி பேசினா ராஜா நம்ம தலையை விட்டுடுவார் போல் இருக்கேன். இல்லை ஏதாவது பழிபாவம் சுமத்தியாவது அவர்களை எல்லாம் வெளியில அனுப்பிச்சுடணும். சரி என்ன செய்யலாம்? ஸ்ரீரங்கநாதன், அதாவது ஒரு உற்சவ விக்கிரகம், திருவரங்கத்தில் இருக்கிற அதே ரங்கநாதன் நினைக்காதீங்கோ. இவர் திருவாராதனம் பண்றதுக்கு ஒரு பெருமாள் வச்சுட்டு இருக்கார். அந்த ராமபிரானா இருக்கலாம் அல்லது ஸ்ரீரங்கநாதனாக இருக்கலாம். ராமபிரானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஏன்னா இவருக்கு அவரிடத்துல பக்தி. அந்த பெருமானுடைய ஒரு உயர்ந்த ஹாரம், ஒரு நகை, அதை இந்த அமைச்சர்களை எடுத்து எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டார். அடுத்த நாள் அர்ச்சகாள் பார்த்துட்டு காணும்னு சொன்னார். உடனே அர்ச்சகாள் இந்த மாதிரி சொன்ன உடனே அமைச்சர்கள்லாம் ராஜா கிட்ட போனார். ராஜா கேட்டார், ஹாரம் காணோமாமே, பெருமானுடையது, என்ன ஆயிற்று அப்படின்னார். எங்களுக்கு என்ன தெரியும், யார் யாரோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் இங்க உள்ளுக்குள்ள சுத்திண்டே இருக்கா. ஆளை பார்த்தா பல பேர் பரதேசிகளை போல இருக்காதுல்ல, அவர்கள யார் நல்லவா யார் கெட்டவான்னு நமக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தர் திருடி இருப்பார்கள் அப்படின்னு அடியவர்கள் பேர்ல பழிய போட்டுட்டார். குலசேகர ஆழ்வாருடைய உடல் இதை கேட்ட உடனே நடுங்க ஆரம்பித்தது. இப்படி வாய் பூசாது பொய் பேசாதீருகோள் அப்படின்னு சொன்னார். அவள்லாம் சொன்னா, நாங்க போய் சொல்ல போறோம், இல்லைன்னா ஹாரம் எங்க போடும், இத்தனை நாளா இருந்த ஹாரம் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இல்லை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒரு காலம் இப்படி அடுத்தவர்களுடைய பொருள்களுக்கு ஆசைப்பட மாட்டார்கள்ங்கிறத நான் உறுதிப்பட சொல்லுகிறேன். அதுவும் பகவானுடைய ஹாரத்தை திருடுற அளவுக்கு கீழிறங்கி போகவே மாட்டார்கள். எப்படி நிரூபிப்பீர்? உடனே ஒரு பெரிய குடத்தை கொண்டு வர செய்தார். அதுல ஒரு கருணாகத்தை, விஷமுள்ள ஒரு பாம்பை போட செய்தார். எல்லாம் பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ண போறாருன்னு தம்முடைய கையை கொண்டு போய் உள்ளே விட்டார். ஒரு பெரிய சபதம் உரைத்தார், சத்தியம் பண்ணுகிறார், நிச்சயமாக பெருமானுடைய ஹாரத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் களவாடி இருக்க மாட்டார்கள். அவர்கள் தான் களவாடி இருந்தார்கள்னு சொன்னால் இந்த அறம் என்னை தீண்டும். ஆனால் நான் உறுதிப்பட சொல்லுகிறேன், அவர்கள் ஒருபோதும் களவாடி இருக்க மாட்டார்கள். ஆரம் கெட பரநண்பர் கொள்ளாரென்னு அவர்களுக்கே வாரம் கொடு கூட பாம்பில் கையிட்டவன் என்று குலசேகர ஆழ்வார் விசேஷமாக கொண்டாடப்படுகிறார். அந்த குடப்பாம்பில் கையிட்டார். பாம்பு சத்தியத்துக்கு பயந்து கொண்டு அப்படியே ஒரு ஓரமா ஒதுங்கி ஒதுங்கி வர்த்தித்தது. மூச்சு கூட விடலையாம். ஐயோ ஒரு பெரிய சத்தியம் பண்ணியிருக்கார், நாம எத்தனை பிறவி எடுத்து இப்போ பாம்பா வந்திருக்கோம், இன்னும் எத்தனை பிறவி எடுத்து மனித பிறவி கிடைக்க பெறுவோமோ, அதுக்கப்புறம் பகவான வேறு அடைய வேண்டும். இப்ப இவரை நாம தீண்டினோம்னு சொன்னால் ஒரு பொய்யான வாதத்திற்கு துணை போனோங்கிற அவப்பெயர் நமக்கும் ஏற்படும். அந்த பாபத்தை வேறு சுமக்க வேண்டும். நான் விஷத்தை கக்க மாட்டேங்கிறது இப்ப ஆச்சரியம் கிடையாது, மூச்சே விட மாட்டேன்னு கொடுத்து என் மூச்சு காற்று கூட அவர் பேர்ல படாது. 5-10 நிமிஷம் கையை எடுக்கவே இல்லை. மந்திரிகள்லாம் பதறினார்கள். அவர்களுக்கும் பயம் வந்துடுத்து. சுவாமி நாங்க தான் தப்பு பண்ணோம், தயவு பண்ணி கையை எடுத்துடுங்கோ. தப்பு பண்ணதும் கூட நீர் திறமையாக திறம்பட ஆட்சி புரிந்து வந்தாலும்
மனமொன்றி ஆட்சி புரிய மாட்டேன் என்கிறீர், அதை உமக்கு உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் பண்ணினோம். அப்ப பார்த்தார் குலசேகர ஆழ்வார், இவா சொல்றதும் சரியாத்தான் இருக்கு, நாம ஒன்னும் முழுக்க முழுக்க பகவானுக்கு ஆட்பட்டு இருக்க வேண்டும், இல்ல ராஜ்யத்தை பார்த்து கொண்டு பிரஜாரட்சணத்திலே ஊன்றி இருக்க வேண்டும். நம்ம ரெண்டையும் பண்ணிட்டு இருக்கோமா, அதனாலதான் இத்தனை குழப்பம் வந்திருக்கு. அப்பா திருடவிரதா பிள்ளைய கூப்பிட்டார், இன்று தொடங்கி நீதான் ராஜா, இந்தா உனக்கு நான் இந்த மகுடத்தை சூட்டுகிறேன்னு அவர் தலையில வச்சுட்டார். அப்பா நீர் என்ன பண்ண போறீர்? திவ்ய தேசங்கள் தோறும் புகுந்து பெருமானை மங்களாசாசனம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டு போனார். பல திவ்ய தேசங்களை சேவித்தார். மாசி மாதத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே ரொம்ப ஆச்சரியமாக திருவஞ்சிக்களம்ங்கிற திவ்ய தேசத்திலே அவதரித்தவர். பராபவ வருஷத்துல தான் அவதரிச்சார்னு நினைக்கிறேன். இப்போ பராபவம் தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதே பராபவ வருஷத்திலே தான் அவதரித்தார்னு அவரை பற்றி சொல்லப்படுகிறது. திருவஞ்சிக்களத்திலே அவதரித்தவர். அம்பாசமுத்திரம் மன்னாறு கோயில்னு சொல்றோம் பாருங்க. இதுல ஒரு ஆச்சரியம் இருக்கு. இப்போ நேற்றுக்கு 2 நாள் உபன்யாசம் பண்ணின சுவாமி அந்த ஊரை சேர்ந்தவர் தான். மன்னார் கோயில் சுவாமி, அவர் திருநாராயணபுரத்தில் இருக்கார். அவர் 2 நாள் பேசிட்டு போனார். இங்க 2 நாள் பேசணும்னு அடியனை அழைத்த போது என்ன பேசலாம், சரி முகுந்தமாலை சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். ஆனா எந்த தேதின்னு கேட்டப்ப நான் ஏதோ 2 நாள் அடியனுக்கு சௌகரியப்பட்ட 2 நாள்களை சொன்னேன். எனக்கு நிச்சயமா எனக்கு முன்ன சொல்ல போறவர் மன்னார் கோயிலேருந்து வந்து சொல்லிட்டு போவாருன்னு தெரியாது, அந்த ஊருக்காரர் வருவார்னெல்லாம் தெரியாது. ஆனா சரியா பாருங்க, குலசேகர ஆழ்வார் எந்த ஊரிலிருந்து திருநாட்டுக்கு எழுந்தருளினாரோ வைகுண்டத்துக்கு போனாரோ அந்த ஊரை சேர்ந்தவர் 2 நாள் பேசிட்டு போயிருக்கார். அடுத்த நாளே அவர் அருளி செய்த முகுந்தமாலையை பற்றி நாம பேசிக்கொண்டிருக்கிறோங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். முகுந்தமாலை என்றும் பெருமாள் திருமொழி என்றும் இருவேறு கிரந்தங்களை தமிழில் ஒன்றுமாக வடமொழியில் ஒன்றுமாக நமக்கு அனுகிரகித்திருக்கிறார் குலசேகர பெருமாள். ஆனா அந்த குலசேகர ஆழ்வார் தான் முகுந்தமாலையை அருளி செய்தாராங்கிற ஒரு கேள்வி அது இன்னமும் தொக்கி நிற்கிறது. ஏன் அப்படின்னா இதில் கடைசியில் ஒரு ஸ்லோகம் வருகிறது. யஸ்ய பிரியௌ ஸ்ருதிதரவு ஸ்ருதிதரவு கவிலோக வீரவு யஸ்ய பிரியௌ அப்படின்னு ஆரம்பித்து எந்த ஒரு அரசருக்கு 2 நண்பர்கள் இருந்தார்களோ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு 2 பேர்கள் நண்பர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றார். யஸ்ய பிரியௌ ஸ்ருதிதரௌ கவிலோக வீரௌ மித்ரே த்விஜன்மவர பாரவசாவபூதாம் பாரசவாவபூதாம்னு இந்த ஸ்லோகம் வருகிறது. எவருக்கு? அன்பர்களும் கேள்வி ஞானம் உள்ளவர்களும் கவிகளில் சிறந்தவர்களும் வீரர்களுமான முறையே அந்தண மிஸ்ரவர்ணங்களில் பிறந்தவர்களான 2 நண்பர்கள் இருந்தார்களோ அப்படின்னு 2 நண்பர்களை பற்றிய பிரஸ்தாபம் வருகிறது. அந்த 2 நண்பர்கள் இருந்தவர்களாக அறியப்படுகிற குலசேகரர் வேறு ஒருவர். சரித்திர பின்னணியை கொண்டு பார்க்கிற போது 2 நண்பர்களை பற்றி இதில் ஒரு குறிப்பு வருகிறது இல்லையோ, அந்த 2 நண்பர்களோட கூடினவர்னு அறியப்படுகிற குலசேகரர் இன்னொருவர். அது இந்த குலசேகர பெருமாளுக்கு பொருந்தவில்லை. அதனால கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிமாதி பயங்கரம் சுவாமி அவர் அழகா ஒரு வார்த்தை சொன்னார். இது குலசேகர ஆழ்வார் அருளி செய்தது அன்றுன்னு ஆரம்பிச்சு பெருசா எழுதிட்டார். அதுக்கு என்னென்ன சான்றுகள் தரணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டார். கடைசியில் ரொம்ப அழகா முடிச்சார் பாருங்கோ. ஆனால் இது குலசேகர ஆழ்வார் அருளி செய்ததன்றுன்னு சொன்னால் பல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அதனால வேதனை உண்டாகின்றபடியினாலே யானும் இது குலசேகர ஆழ்வார் அருளி செய்தது என்றே இசைகிறேன். இது ஒரு எழுத்தாளருடைய அந்த சாமர்த்தியம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது அவர் அருளி செய்ததில்லைன்னு வரிசையா பிரமாணங்கள்ல காண்பிச்சுட்டே வந்துட்டார். இது எப்படி இருக்குன்னா ஒருத்தரை காண்பிச்சேன், இவர் பொய்யர் அப்படின்னு பேசி நான் 1/2 மணி அவரை பத்தி பேசிட்டேன். உங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தேன் வாடி போயிடுச்சு. சுவாமி எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவரை போய் இப்படி பொய்யர்னு சொல்லிட்டீரேன்னா நான் உங்களை எல்லாம் பார்த்துட்டோம், இவர் பொய்யர்னா உங்களுக்கெல்லாம் வேதனை ஏற்பட்டிருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், அதனால இவர் பொய்யர் இல்லைன்னு நானும் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதை போல இந்த இடத்துல ரொம்ப அழகா முடிச்சுட்டார். இவர் தான் எழுதியது என்றே யானும் இசைகிறேன்னுட்டார். ஆனா பெருமாள் திருமொழியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுல எந்த ஒரு பக்தி ரசம் ததும்புகிறதோ அதே பக்தி ரசம் இதிலும் இருக்கிறது. இன்னொன்னுக்கும் வாய்ப்பு இருக்கு, நான் அதையும் சொல்லிடுறேன். பல கிரந்தங்கள் எப்படி ஆகி போச்சுன்னால் அதுல இடைச்செருகல்கள்னு நிறைய ஏற்பட்டிருக்கு. பிற்சேர்க்கை, இடைச்செருகல்கள், பெரும்பாலும் அது இல்லாத நூல்களே இல்லைன்னு சொல்லிவிடலாம். அது நிறைய ஏற்பட்டு போயிருக்கு. இப்ப நீங்கள் ஸ்ரீராமாயணம் எடுத்துக்கோங்க. ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு பல பேர் பாராயணம்லாம் பண்ணிட்டு இருப்பார். அது மெய்யான வால்மீகி ராமாயணத்தில் அது இருக்கான்னு சொன்னால் அதை பிரிச்சே இருக்கேன்னு போட்டுட்டு தான் போட்டிருப்பா.
இது பின்னாளில் இடைச்செருகலாக வந்து சேர்ந்தது அப்படின்னு போட்டுட்டு தான் போட்டிருப்பா. அது காலக்கிரமத்தில் காலகதியில் அந்த மாதிரி நிறைய நடக்கும். அதை போல 1-2 ஸ்லோகங்கள் இதிலே சேர்ந்திருக்கலாம். ஏன்னா 40 ஸ்லோகங்களோட கூடி இருக்கிற முகுந்த மாலைங்கிற கிரந்தம் சில கிரந்தங்களிலே சில ஸ்ரீகோஷங்களிலே 45 ஸ்லோகங்களாகவும் காண கிடைக்கிறது. சிலதுல 40 ஸ்லோகம் வச்சிருக்கா, சிலதுல 45 ஸ்லோகம் வச்சிருக்கா. அப்ப ஏதோ கூடுதல் குறைச்சல்ங்கிறது ஏற்பட்டிருக்கோ இல்லையோ, அதுல இந்த 2 நண்பர்களை பற்றிய பிரஸ்தாவம் இருக்கிற ஸ்லோகம் சேர்ந்திருக்க கூடும். குலசேகர ஆழ்வார் அருளி செய்த முகுந்த மாலையிலே இன்னொருத்தருடைய 1-2 ஸ்லோகங்கள் சேர்ந்திருப்பதற்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இருந்திருக்கலாம்ங்கிறது ஒரு அனுமானம். ஆனால் ரொம்ப வசந்த கிரந்தங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குழந்தைகளுக்கு முதல்ல அந்த நாளில் இதைத்தான் சொல்லி தருவா. முகுந்த மாலையைத்தான் முதல்ல சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். பகவானுக்கு பல திருநாமங்கள், அதுல முகுந்தங்கிறது ஒரு திருநாமம். அதுல இந்த மூ கு அப்படின்னு 2 எழுத்துகள் இருக்கு பாருங்க. இகலோக சுகம் பரலோக சுகம், இந்த 2ஐயும் நமக்கு தருகின்றவன் எவனோ அவனுக்கு முகுந்தன்னு பேர். பெருமான் முகுந்தான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம் என்னால் இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய இன்பங்களை தருகின்றவன். அதோட போருமா, இதை முடிச்சுட்டு போகணுமே. இப்ப இங்க கொடுத்ததெல்லாம் எடுத்துட்டு போகலாம்னு ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தா நாம பரலோகத்தை பத்தி விசாரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பிரச்சனையே நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்க இருந்து எதையும் கொண்டு போக முடியாது. ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா சுத்தி இருந்து சுத்தத்தார்கள் அழத்தான் செய்வார்கள், எல்லாம் கதறத்தான் செய்வார். கதறச்சே கூட ரொம்ப ஜாக்கிரதையா என்ன தெரியுமா சொல்லிடுவா, அவர் மோதிரம்லாம் போட்டுருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் கழட்டி கொடுத்துருங்கோன்னுடுவா. அப்படியே அனுப்பிச்சுடுவாளா, அவர் போட்டுருக்கார், மோதிரங்கள் போட்டுருக்கார், என்னென்ன அணிகலன்கள்லாம் இருக்கோ அவர் அப்படியே அனுப்பி வைக்கலாம். வேணும்னா அவர் போட்டுருக்கிற கண்ணாடி மட்டும் இருக்கட்டும், அவருடைய பேனா அது 15 ரூபா இருக்குமா அது இருக்கட்டும், மோதிரம் செய்யலாம், ஐயோ அதெல்லாம் கொஞ்சம் கழட்டி கொடுத்துருங்க சுவாமி. ஏன் அதை கூட தான் 50 வருஷமா அவர் போட்டுட்டு இருந்தார், 60 வருஷமா போட்டுட்டு இருந்தாருன்னா அதை கொடுத்துருங்க சுவாமி இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு அப்படின்னு விடுவா. அப்ப பாருங்க ஜாக்கிரதையா அனுப்பிச்சு வைக்கிறச்ச கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அனுப்பி வைக்கிறா. அப்ப நாம் என்ன யோசனை பண்ணணும்னா, எதையும் கொண்டு போக முடியாது என்றால் மறுமையிலே நமக்கான நன்மையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கணுமே. ரவீந்திரநாத் டாகூர் சொல்லுவாராம், இருக்கும்போது உனக்கு இத்தனை சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்காரோ இல்லையா பெருமாள், போன அப்புறமே ஏதாவது பண்ணி வச்சிருப்பார், கவலைப்படாதேன்னு வரான். அதை போல நாம் ஒரு இடம் போகிறோம்னால் சரியான இடத்திற்கு போக வேண்டும். அது ரொம்ப முக்கியம். வெளியில புறப்படுறேன்னு கிளம்புறது முக்கியம் கிடையாது, இலக்கு ரொம்ப முக்கியமோ இல்லையோ, எந்த இடம் போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வைகுண்டத்திற்குத்தான் நாம போக வேண்டும். அந்த வைகுண்டத்தை தரவல்லவனாக இருப்பவன் பகவான் தான். மோட்சமிச்சேத்து ஜனார்த்தனாது, அவனை தவிர வேற யாராலையும் நமக்கு மோட்சம் தருவதுங்கிறது முடியாது. இந்த லோக செல்வமாகட்டும் அந்த லோக செல்வமாகட்டும் அனைத்தையும் வாரி வழங்குபவராக அவர்தான் இருக்கிறார். சர்வ பலப்பிரதோகி விஷ்ணுன்னு சொல்லுவார்கள். எல்லா பலன்களையும் தரவல்லவனாக அவனே விளங்குகிறான். அப்ப முகுந்தன் இகலோக பரலோக சுகங்களை நமக்கு தருகிறவர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலை, ஸ்தோத்திர மாலை, துதி நூல்னு சொல்றோமே, இந்த துதி மாலை தமிழ்ல சொன்னா துதி மாலைன்னு சொல்லுகிறோம். அப்படித்தான் இந்த கிரந்தத்தை அவர் அமைத்திருக்கிறார். முதல் ஸ்லோகத்தை விண்ணப்பிக்கிறேன். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த அப்படின்னு சாதிக்கிறார். ஆச்சரியமான கிரந்தம். முதல் ஸ்லோகமே ரொம்ப கம்பீரமா ஆரம்பிச்சிருக்கார். பெருமானுடைய பல திருநாமங்களை சொல்லுகிறார். ஆலாபினம் பிரதிபதம் குரு மாம் முகுந்த. சில பேர் குருமே முகுந்தன்னு சொல்றார், சில பேர் குரு மாம் முகுந்த. அதுல இந்த குரு மாம் முகுந்தங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரார்த்தனை. சொல்லுபவனாக என்னை நீ ஆக்க வேண்டும்ங்கிறார். ஏன்னா கீழேயே சொன்னேன், கீழே உபன்யாசம் ஆரம்பிச்சு கொஞ்சம் நாளிலே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? நாம திருநாமங்களை சொல்றோம்னு சொன்னால் அப்பாடா நான் அவன் திருநாமங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன், இதை செஞ்சதுனாலே அவர் நிச்சயமா எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நான் நினைச்சேன்னால் பெருமாள் என்ன நினைப்பார்? உனக்கு அகங்காரம் வந்துடுத்து, நான் பண்றேங்கிற எண்ணம் உனக்கு வந்துடுத்து. கபீர்தாசர் எப்பவும் ஒரு வார்த்தை சொல்லுவாராம், உன் மனசு இருக்கு அது ரொம்ப சின்ன இடம், அந்த சின்ன இடத்துல நீ நான் எனதுங்கிற எண்ணங்களை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறியா இல்ல பகவானை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? நான் சொன்னேன் அது சின்ன இடமா இருக்கலாம், ஆனா அந்த ஒண்டி கொடுத்தனம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ? ஒண்டி கொடுத்தனம்னா பரஸ்பரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வாழறது. ஒரு ஓரமா அவர் இருந்துகிட்டோம்,
ஒரு ஓரமா இந்த நான் எனது இருந்துகிட்டுமே. அது கபீர் பதில் சொன்னார். அந்த நான் எனதாகட்டும் பகவான் ஆகட்டும், இவா ரெண்டு பேருக்குமே ஒரு சுபாவம் உண்டு. ஒரு இடம் கிடைச்சிடுச்சுன்னா அது முழுசா தங்களுக்கு வேணுங்கிற அபிப்பிராயம் இருக்கிறவா. அகங்காரம் மமக்காரமும் அப்படிதான். ஏதோ ஒரு ஓரமா கொஞ்சோண்டு இருக்கேன்னு தான் சொல்லாது. மொத்தமாக நம்மை ஆக்கிரமித்து நெருப்பு ஒரு இடத்துல பிடிச்சிட்டு கொடுத்தோம்னா நான் இந்த இடம் வரைக்கும் மட்டும் பிடிச்சிக்கிறேன் நிற்க போறதா? அது எங்கெங்கெல்லாம் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்து கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் போகத்தான் போகும். அதை போலத்தான் அகங்கார மமகாரமாகிற துர்குணங்கள். அந்த துர்குணங்களும் நிச்சயமாக பரவத்தான் செய்யும். அதனால கபீர்தாசர் சொன்னார், நீ முடிவு பண்ணிக்கோ. அவரை வச்சுக்கணும்னா இவைகளை வெளியில தள்ளிடு, இவர்களை வச்சுக்கணும்னா அவரை நீ வெளில தள்ள வேண்டாம், அவரை தள்ளி கொள்வார். அப்ப யாரை வச்சுக்கணும் நாம தான் முடிவு செய்யணும். நீர்நுமதென்னிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிருக்கு அதன் நேர் நிறையில்லேன்னார் ஆழ்வார். அழகா பாடியிருக்கார் பாருங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 20-15 நிமிஷம் இருக்கு. அதனால இந்த கடைசி 15 நிமிஷத்தை ரொம்ப கவனமா கேட்கணும். ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி அப்படி சொல்றீர் அப்படின்னார். அதுக்கப்புறம் இல்லைங்கிற ஒரு தெம்போட கேட்கலாம் இல்லையோ. 9 மணிக்கு முடிஞ்சிட போறதுங்கிற ஒரு தெம்போட கேட்டோம்னா இன்னும் 15 நிமிஷம் இருக்கு அப்படின்னு ஆர்வத்தோட கேட்கலாம். ஆழ்வார் பாடியிருக்கார், நீர்நுமதென்னிவை வேர் முதல் மாய்த்துன்னு சொன்னார். நான் எனதுங்கிற எண்ணங்களை அடியோடு விலக்கிடுங்கோள். ஆனா பாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க, நீர் நுமதுன்னு இருக்கு. நான் எனதுன்னு தான் இருக்கணும். நான் எனது என்கிற எண்ணங்களை விலக்கிடுங்கோள் அப்படி சொல்லலை. நீர் நுமது. நான் ஆழ்வார் பார்த்து கேட்டேன், சுவாமி இது ரொம்ப புதுசா சொல்றீங்க, நீர் நுமதுன்னு நாங்க கேள்விப்பட்டதே இல்லை, நான் எனதுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆழ்வார் சொன்னார், நான் நீர் நுமதுன்னு தான் சொல்லுவேன்னார். ஏன்? என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறது தான் நான் சொல்ல முடியும். என்கிட்ட இல்லை, பெருமாளுடைய அருளாலே அது தொலைஞ்சு போச்சு. இது ஒரு அர்த்தம். அடுத்தது இன்னும் சுவையான ஒரு அர்த்தம் சொன்னா, ஆழ்வாருக்கு அவ்வளோ பயமா. நான் எனதுன்னு சொன்னாலே அந்த கெட்ட குணம் நம்ம கிட்ட வந்துருமா. அதனால சொல்றதுக்கும் அவருக்கு பயம். சொன்னாலே வந்துவிடும். அதனால நீர் நுமதுன்னு விட்டார். அப்ப நீர் நுமதென்னிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிருக்கு அதன் நேர் நிறையில்லேன்னு ஆழ்வாருடைய பாசுரம் இருக்கும் இல்லையோ. நாம ஏதாவது ஒரு சாதனத்தை சாதன புத்தியோட பண்ணினோம்னால், நான் இதை பண்றேன் அதனால அவர் எனக்கு அருள் செய்வார்னு நினைச்சுட்டேன்னால் அவர் அருள் செய்தாருங்கிறதே எனக்கு தோன்றாது. நான் பண்ணதுனால பண்ணார் சுவாமி, என்ன பெருசா பண்ணிவிட்டார், நான் பண்ணலன்னா பண்ணியிருப்பாரா, அப்ப நான் பண்ணதுதான் எனக்கு பெருசா தெரியறது பாருங்க. அந்த எண்ணம் நமக்கு அறவே கூடவே கூடாது. நம்மளால என்ன செய்ய முடியும்? ஏதும் செய்ய முடியாது. அவர் ஆசைப்பட்டாதான் எதையும் நம்மளால செய்ய முடியும். அவர் கை கூப்ப செய்தால்தான் நம்மால கையை கூப்பவே முடியும்னு இருக்கிற போது எந்த சாதனத்தை நாம அனுஷ்டிக்க முடியும்? ஒன்றும் முடியாது. அப்ப திருநாமங்களை சொல்லுவது அவர் அருளை பெறுவதற்காகவானால், சுவாமி அப்படிலாம் நான் நினைச்சுன்னு சொல்ல மாட்டேன். இதை சொன்னா அவர் அருள் செய்வார்னெல்லாம் நினைக்க மாட்டேன். அவர் தான் என்னை சொல்ல செஞ்சிருக்கார், என்னை சொல்ல வைத்து அவர் அருள் செய்வதாக இருக்கிறார்னு கருதி கொண்டு சொல்வேன். குழப்பலையே உங்களை ஒன்று. நான் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம எதை பண்ணினாலும் நான் இதை பண்றேங்கிற எண்ணத்தை விட்டுடுங்கோ. அவர் நம்மை இதை செய்விக்கிறார். இதை நம்மை செய்வித்து நமக்கு அவர் அனுகிரகம் செய்ய பாரித்திருக்கிறார். அப்ப எல்லாமே அவர் தான் பண்றாருன்னு அர்த்தம். ஒரு குழந்தை கருவில இருக்குன்னா அந்த குழந்தை தனக்கு வேளா வேலைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தான் பிரயத்னம் பண்ணணுமா? அந்த அம்மா வேளா வேலைக்கு சாப்பிட்றான்னா அதுலேயே என்னென்ன சத்து அந்த குழந்தைக்கு சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துடுறதோ இல்லையோ. அந்த குழந்தை மணி 8:45 ஆச்சு, மேலே 9 மணி ஆச்சுன்னா ஒரு தொண்டை பிரசாதம் கொடுப்பானா? அது எதிர்பார்க்குமா? நான் எதிர்பார்ப்பேன். அது எதிர்பார்க்குமா? வயிற்றில் இருக்கிற குழந்தை நினைக்குமா, ஐயோ அந்த பிரசாதம் கிடைக்குமே அப்படின்னு? அது நினைக்காது. அது அம்மா பார்த்து கொள்வாள். அவள் சாப்பிட்டா நமக்கு சத்து வரப்போகிறது. அது எந்த பிரயத்னமும் பண்ண வேண்டியது இல்லை. கருவில் இருக்கும் போதே பிரயத்னம் பண்ண வேண்டியது இல்லைன்னா வெளியில வந்து நாம இப்போ பிரயத்னம் பண்ணணுமா? இப்போ அதனால நாம ஒன்றும் பிரயத்னம் பண்ண வேண்டியதே இல்லை. ஒன்னும் மறந்தறியேன் போதநீர் வண்ணனால் இன்னு மறப்பனோ ஏழைகாள் அன்னு கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை. பொய்கை ஆழ்வார் ரொம்ப அழகா பாடியிருக்கார். கருவில் இருக்கும் போதே நான் பகவானை சேவிச்சிருக்கேன், வெளியில வந்தா மறந்துடுவேனான்னு கேட்கிறார். கருவில் இருக்கிற சேவையை சேவிச்சிருக்கேன், வெளியில வந்தா மறக்க போறேனா? அவர் எந்த கருவில் இருந்தார்? வனசமலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழையே. தாமர பூவிலே தோன்றியவர், அதையே தம்முடைய வாசஸ்தானமாக கருவாக கொண்டிருந்தவர். அப்ப ஜனிக்கிற போதே, அவரிடத்துல கருவாக இருக்கிற போதே அவர் பகவான் மறக்கல, வெளில வந்தா மறப்பேனான்னு கேட்கிறார். அப்போ கருவாக இருக்கும் போதே நம்மளை காப்பாத்தினவர் வெளில வந்தா விட்டுட போறாரா? அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே பசியினாலே அழுகிறது. பசியினால் அழறதுங்கிறதுக்காக எங்காவது போய் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு எவனாவது போவானா? இந்த குழந்தை பிறக்க போகிறதுனால்
அந்த குழந்தைக்கு ஏற்பாட்டை பகவான் முன்னமே செய்து வைத்திருக்கிறார். தாயினுடைய முளைத்தடத்திலிருந்து இந்த குழந்தைக்காக பால் பீரிட்டு சொரிகின்றதே, இந்த ஏற்பாட்டை யார் பண்ணி வச்சா? அவர் தானே பண்ணி வச்சிருக்கார். ஐயோ அவன் பிறந்த உடனே அவன் அழுவான், பசிக்கு அங்கே இங்கேன்னு அல்லாடக்கூடாது. அப்பவே எந்த இடத்துல இருந்து வந்தானோ அந்த தாயினுடைய ஒரு உறுப்பிலிருந்தே உனக்கான உணவு கிடைத்து விடும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரா இல்லையா? அப்ப பார்த்து பார்த்து நம்மை ரட்சிப்பவனாக அவன் இருக்கும் போது நாமையே ஒரு சாதனத்தை அனுஷ்டிக்க வேண்டும், அவரையே உபாயமாக கொள்ள வேண்டும். அப்ப திருநாமங்களை நான் சொல்றேன் தப்பு, சொல்லும்படி அவர் செய்திருக்கிறார். அவர் சொல்ல வைக்கிறார், நான் சொல்கிறேன். நானா சொல்றேங்கிற எண்ணத்தை விட்டுடணும், அவரை அடைவதற்காக சொல்லுகிறேங்கிற எண்ணத்தை விட்டுடணும். சொல்றதே பிரயோஜனம், சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் எனக்கு வேண்டாம். சொல்றதுனால ஒரு பிரயோஜனத்தை ஆசைப்படுறேன்னா கிடையாது சுவாமி, சொல்றேனே அதுவே பெரிய பிரயோஜனம். எத்தனை பேர் சொல்றோம்? இதை ரொம்ப அழகா விளக்குவா. எவனோ ஒருத்தன் ஒரு கடற்கரையில நடந்து போயிட்டு இருந்தான். அவன் வறியவன், ஏழை. காலில் என்னமோ தட்டுப்பட்டது, என்னமோ காலில் இடிக்கிறது. ஏன்னா அதை அப்படி எடுத்து பார்த்தான், நல்லா பல 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 பலன்னு மின்னியது. அவனுக்கு வைரக்கற்களை பற்றி எல்லாம் தெரியாது. இங்கே நிறைய மகனியர்கள்லாம் வந்திருக்கா, அவகிட்ட கொடுத்தா சரியா சொல்லிடுவா இது என்ன வைரட்டு எத்தனை காரட்டு. பார்த்த உடனே சொல்றவாள்லாம் இருப்பாடு இல்லையோ, என்னை போல இருந்தால் தெரியாது. ஏன்னா அது நம்ம வியாபாரம் கிடையாது, நமக்கு அதை பற்றி தெரியாது. நான் என்ன நினச்சிட்டேன், எடுத்துட்டேன், பார்த்தேன் ஏதோ கண்ணாடி துண்டு அப்படின்னு நினச்சிட்டேன். இல்லை ஒரு 5 ரூபா 10 ரூபாயாவது போகுமா? உண்மையான விலை 5 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியல, நான் பார்த்தேன். என்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா வந்தால் கூட இன்றைய பொழுதை ஓட்டி விடலாம் அப்படின்னுட்டு நான் ஒரு கடைக்கு எடுத்துட்டு போனேன். நான் போன இடம் ஏதோ பளபளன்னு இருக்கேன். நான் நிறைய கடைகள்லாம் தங்க கடைகள்லாம் பார்த்துருக்கேன், நகை கடையெல்லாம். அங்கேயும் அப்படி தான் பளபளன்னு டிஸ்பிளே எல்லாம் வச்சிருக்கா. அங்கே போனால் கொடுத்தா ஒரு 10 15 நம்ம கொடுத்துருவா அப்படின்னு கொண்டு அந்த கடையில் கொண்டு போனேன். கடைக்காரர் பார்த்த உடனே தெரிஞ்சுட்டார். என்னை அப்படி நிமிர்ந்து பார்த்தார். இவங்கிட்ட இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆளை பார்த்தாலே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாங்கிற போலத்தான் இருக்கான். இவன் இந்த 5 கோடி பெருமானம் உள்ள இந்த நகையை வச்சுருக்கிறதுக்கு, இந்த கல்லை வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்பவே அவர் எடை போடுறது இதை மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து எடை போட்டுவிட்டார். அப்பவே என்கிட்ட என்ன கொடுத்து அனுப்பணும்னு அவர் முடிவு பண்ணிவிட்டார். இவங்கிட்ட 5 கோடி ரூபாய் கொடுத்தா பிரயோஜனம் கிடையாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு, என்ன இது ஒன்றுக்கு உபயோகம் இல்லாத பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா. அப்படியா? ஏதோ கடற்கரையில் போயிட்டு இருந்தேன், காலார நடந்துட்டு இருக்கிறச்சே கிடைச்சது. ஏதோ ஒரு 5 10 அவன் பாருங்க 10 15 நினச்சிட்டு தான் வந்தான். இவர் ஒன்றுக்கும் உபயோகம் இல்லைன்னு சொன்ன உடனே ஒரு 5 10 கிடைக்காதான்னு நான் பார்க்குறேன்னு இறங்கி வந்துட்டான். அவனும் நம்பிட்டான், இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை போல் இருக்கு. இது 5 10 ரொம்ப அதிகம் இருக்கு. ஏதோ 1 ரூபா 2 ரூபா வேணும்னா கொடுக்கலாம், அதுவும் பார்த்தா ஏழையா இருக்கே, ஏதாவது சாப்பிடலாம்னு கொடுக்கலாம். அப்படியா சொல்றீர்? ஒரு 5 ரூபாயாவது கொடுத்தா சரிப்பா, அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து அனுப்புவா, அப்படி போடு அப்படின்னு அவன் எதிர அப்படியே எதுவுமே இதில் ஆசையே இல்லாத போல ஒரு ஓரமாக தூக்கி போட்டுட்டு அவன் அப்படி போறானான்னு பார்த்துப்பார். அதுக்கப்புறம் வேக வேகமாக அதை எடுத்து தன்னுடைய உத்தரியத்தால் நன்னா தொடச்சி நன்னா கண்ணாடியெல்லாம் கொண்டு வந்து பார்த்துட்டு, ஐயோ 5லேருந்து 7 கோடி ரூபா பெருமானம் உள்ளது இது அப்படின்னு நன்னா தெரிஞ்சு விட்டார். இதை விடுறதா இல்லை அப்படின்னு அவர் என்ன பண்ணார், தன்னை விட ஒரு பெரிய ஆசாமி கிட்ட போனார், பெரிய வியாபாரி கிட்ட போனார். அந்த பெரிய வியாபாரி கிட்ட போயிட்டு இதை பார்த்துருக்கியான்னு கொடுத்தார். அவன் வாங்கி பார்த்த உடனே சொல்லிட்டான், இதுக்கு எவ்வளோ வேணும்னாலும் கொடுக்கலாம், என்ன விலை சொல்கிற சொல்லு. 5லேருந்து 7 கோடி ரூபா பெருமானம் உள்ளது. அவர் ஒரு கணக்கு போடுறாரு, இதை எங்கே கொண்டு போய் கொடுத்தா எனக்கு 12லேருந்து 15 கோடி வரும்னு எனக்கு தெரியும், உனக்கு 10 கோடி ரூபாய் தரேன், இதை வச்சுக்கோ, சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு அவன் கொடுத்துட்டான். 10 கோடியோ 8 கோடியோ கொடுத்து அனுப்பிச்சுட்டான். இந்த 15 கோடி தனக்கு வரும்னு எதிர்பார்த்த இடத்துக்கு அந்த ராஜாவின் இடத்துல அவன் போனான். ராஜாவுக்கு இந்த ஆன்டிக் பீஸ்னாலே ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. எது கிடைச்சாலும் வாங்கி வச்சுருவான், என்ன விலை கொடுத்தாலும் வாங்கி விடுவான். ராஜான்னு காண்பிச்சா பாருங்க, ராஜா பார்த்தான், இந்த மாதிரி ஒரு வைரத்தை நான் பார்த்ததே கிடையாது, இதுக்கு எவ்வளவு தரலாம்? அவர் சொன்னார், விலை 10லேருந்து 12 கோடி, ஆனால் உன் பெருமைக்கு ஒரு 15ஆவது கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ராஜாவுக்கு மனசும் ரொம்ப பெருசு, இந்த விஷயங்கள்ல ஆசையும் ரொம்ப பெருசு. கொண்டா 15 கோடியேன்னு சொல்லி கொடுத்துட்டான். தான் அந்த கல்லை வாங்கிட்டான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ராஜா கொண்டு போய் 20 கோடிக்கு எங்கேயாவது விற்க போறானா? அவங்ககிட்ட கோடி கணக்கில் சொத்து இருக்கு. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், உடனே நீங்கள் பொற்கொல்லர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வாருங்கோள், ஆச்சாரிகள்லாம் கூப்பிடுங்கோ அப்படின்னு விடுவான். அவள்லாம் வந்த உடனே சாயங்காலம் சபா முடிஞ்சப்பறம் என்னுடைய கிரீட்டத்தை கழட்டி தரேன், அதில் எந்த இடத்துல இந்த கல்லை பதிச்சா நன்னா இருக்குமோ அங்கே பதித்து தர வேண்டியது அப்படின்னு சொல்லிடுவான். பாருங்க, அவன் 15 கோடி கொடுத்து வாங்கியிருக்கான். அதுக்கு மேலே அதை விற்று காசாக்கணும், காசை பார்க்கணும்னு அவன் நினைக்கவே இல்லை. அதை மகுடத்திலே பதிக்க பெற்று பதிய செய்து அதை அப்படியே மின்னிட நாம சிம்மாசனத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவனுடைய ஆசை.
இப்போ இந்த கதையை திரும்ப ரீவைண்ட் பண்ணி சுருக்கமாக சொல்கிறேன். ஒருத்தன் போனால் காலில் என்னமோ தட்டுப்பட்டது, கண்ணாடியாக இருந்தது, அதை கொண்டு போய் 5க்கோ 10க்கோ ஒருத்தன் கொடுத்துட்டான். அதை கொண்டு போய் ஒருத்தன் 10 கோடிக்கு கொடுத்தான். அதை கொண்டு போய் ஒருத்தன் 15 கோடிக்கு கொடுத்தான். அதை வாங்கின ஒருத்தன் தன்னுடைய மகுடத்திலே அதை பதிய செய்து தான் அணிந்து கொண்டு இன்புத்திருந்தான். இதுதானே கதை. இப்போ பெருமானுடைய திருநாமத்தை ஒருத்தர் சொல்கிறார். ஏண்டாப்பா சொல்கிறேன்னு கேட்டேன். இல்லை சுவாமி, என்ன சுவாமி, வண்டி போகிறதுக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லாத கஷ்டப்பட்டு இருக்கேன், ஒரு சைக்கிளாவது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் சொல்லிட்டு இருக்கேனுங்கிறான். அவன் அந்த கல்லை கொண்டு போய் 5க்கோ 10க்கோ விட்டவனை போல அந்த வசதியான திருநாமத்தை கொண்டு ஒரு சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்படுறான் பாருங்கோ. அந்த நிலைமையில அவன் இருக்கான். அடுத்தது இன்னொருத்தன் திருநாமங்களை சொல்லி கொண்டிருந்தான். நீ எதுக்கு சொல்றேன்னு, வசிக்க வீடு இல்லை, சைக்கிளை விட வீடு கொஞ்சம் பெருசு தான், வசிக்க வீடு இல்லை, பெருசாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, கொண்டு போய் இதை 5 கோடிக்கு விற்றா போலன்னா இல்லை 10 கோடிக்கு விற்றா போலன்னா ஆச்சு. இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், இந்த உலகத்தில் எதுக்குப்பா இருக்கணும், இப்போ இந்த உலகம்லாம் இருக்க வேண்டாம், நான் சொர்க்கம் போகலான்னு ஆசைப்பட்டு இருக்கேன், இல்லை கைவல்யத்தை ஆசைப்படுறேன், ஆத்மானுபவத்தை ஆசைப்படுறேன் அப்படின்லாம் சொன்னால் அதை 15 கோடிக்கு விற்றா போல சீப்பாக வித்துட்டு இருக்கான் இவன். கடைசியில் ராஜா என்ன பண்ணார், தன்னுடைய கிரீடத்தில் அதை கொண்டு போய் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாரா, தான் அப்படியே பளபளன்னு உட்காந்துருக்காரா, அதுலேயே எனக்கு பெருமைன்னு விட்டாரோ இல்லையோ. அதை போல மெய்யான பக்தர்கள் திருநாமங்களை சொல்லி சைக்கிள் பெறுவது, வீடு பெறுவது, ஸ்வர்க்கம், கைவல்யம், அந்த மாதிரி சீப்பாலாம் கொண்டு போய் திருநாமத்தை வித்துட மாட்டார். அந்த ராஜா எப்படி தன்னுடைய கிரீடத்திலே அதை பொருந்த செய்து அவர் மகிழ்ச்சியோடு இருந்தாரோ அதை போல திருநாமங்களை சொல்லிக்கொண்டு சொல்றதே ஆனந்தம்னு இருப்பவர்கள். அதைத்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம சீப்பான வியாபாரியாக ஆகிவிடக்கூடாது. ரொம்ப வசந்த நிலைமையில இருக்கிறவாளாக நாம இருக்க வேண்டும். திருநாமங்களை சொல்லுவதே பேரு, சொல்வதாலே ஒரு பேற்றை ஆசைப்படுகிறவர்களாக நாம ஆகவே கூடாது. இதை நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. அதனால தான் முதல் ஸ்லோகத்திலே என்ன சொல்லிட்டார், ஆலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்த, அடிக்கடி உம்முடைய திருநாமங்களையே சொல்லுபவனாக என்னை செய்தருள வேண்டும். எந்த திருநாமங்களை, அதைத்தான் ஆரம்பத்திலேருந்து சொல்றார். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி. ஸ்ரீவல்லப இதி 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 இப்படி ஸ்ரீவல்லபன் என்னும், வரதன் என்னும், தயாபரன் என்னும், பக்தப்பிரியன் என்னும், பவலுண்டன கோவிதன் என்னும், நாதன் என்னும், நாகசயனன் என்னும், ஜெகன்னிவாசன் என்னும் எப்போதும் சொல்லும்படி என்னை செய்ய வேண்டும். இதுதான் சுருக்கமான அர்த்தம் முதல் ஸ்லோகத்துக்கு. ஸ்ரீவல்லபேதி ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, தாயாரை தொட்டு கொண்டுதான் நாம பெருமானிடத்திலே செல்ல வேண்டும். கஸ்ரீஹி ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரயக்கா கப்புண்டரீகநயன புருஷோத்தமக்கா. ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். பெருமானுக்கு இருக்கிற பெருமைகளுக்குள்ளே எது தலையாய பெருமைன்னு சொன்னால் திருமகள் தனிக்கேழ்வன், திருமகளார் தனிக்கேழ்வன்கிறது பாருங்க, அதுதான் உள்ளதுக்குள்ளேயே பெரிய பெருமை. மற்ற பெருமைகள்லாம் அப்புறம்தான்னு சொல்லிட்டார். திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம். திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு, யார் பரம்பொருள் அப்படின்னால் ரொம்ப அழகா அர்த்தம் சொன்ன பாருங்க. தாயாரை பார்த்துட்டே இருக்கணுமா நீங்க, சுவாமி யார் பரம்பொருள்னு தானே தெரிஞ்சுக்க சொன்னீர், இருங்க அவசரப்படாதீங்க, தாயாரை பார்த்துட்டு இருங்கோ. தாயார் பரம்பொருளான்னா இல்லை இல்லை, ஐயோ நான் யார் பரம்பொருள்னு கேட்டேன், திரும்பவும் சொல்றேன் அவசரப்படாதீங்க, தாயாரை பார்த்துட்டே இருக்கும். அவளை பார்த்தா பரம்பொருளை தெரிஞ்சுட்டு விடலாமா? ஓ நன்னா தெரிஞ்சுக்கலாமே. எப்படி? அவள் பார்வை எந்த வஸ்துவின் மீது அடிக்கடி விழுகின்றதோ அந்த வஸ்து தான் பரம்பொருள்னா. தாயார் பார்வை அடிக்கடி பெருமாள் வெளில விழுந்துட்டே இருக்குமா. கணவனும் மனைவியுமா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனான்னு வச்சுக்கோங்க, உள்ள நுழையிற வரைக்கும் ஒன்னா போயிருப்பா. அதுக்கப்புறம் அந்த பெண்கள் இருக்கிற திரள்ல போய் அந்த அம்மா போய் ஐக்கியமாயிடுவா, ஆண்கள் இருக்கிற திரள்ல போய் இவர் ஐக்கியமாயிடுவா. வரச்சேவே பேசின்னு வந்துருப்பா, 10 நிமிஷம் தான். ஏன்னா அதுக்கு மேலே இன்னும் 2 இடம் போக வேண்டியிருக்கு. ஹெவி முகூர்த்தம்ங்கிறான். சில நாள் அப்படித்தானே சொல்றோம், ரொம்ப ஹெவி முகூர்த்தம் போல் இருக்கு. இன்னைக்கு 2-3 பேர் கூப்பிட்டுருக்கா. எதுக்கு போறது எதை விடுறதுன்னு தெரியல. கூப்பிட்டா சந்தோஷம், கூப்பிடலைன்னா பரம சந்தோஷம்னு வந்துட்டோம் பாருங்க. இன்னும் அழகா வார்த்தை வச்சிருக்கோம். கூப்பிட்டாலும் ரொம்ப சந்தோஷம், கூப்பிடலையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்னா இருக்கட்டும், இன்னும் நன்னா இருக்கட்டும். கூப்பிட்டு போனா 100 ஆண்டுகள் வாழ்வீர்கள், கூப்பிடவே இல்லைன்னா 200 ஆண்டு நன்னா வாழ்ந்துக்கோங்க சௌக்கியமா அப்படிங்கிற நிலைமையில தான் நாம் இருக்கோம். அப்போ முதல்லயே பேசிட்டு போடுவா. போனால் ஒரு 10 நிமிஷம் தான், 5 நிமிஷம் தான், கண் பார்வையிலேயே இருன்னு சொல்லி கூட்டின்னு போயிருப்பார்.
அந்த அம்மா என்ன சொல்லுவா, இல்லை நாங்கள் கண் பார்வையில் தான் இருப்போம், நீர் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு இருந்தால் நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கல்யாண மண்டபத்தில் எட்டி எட்டி அவர் அங்கே தான் இருக்கா, எல்லாம் விட்டுட்டு போயிட போகிறார், இல்லை கோச்சிங் போகிறாருன்னு பார்த்துட்டே இருப்பாள் இல்லையோ. நான் அடிக்கடி அவரையே பார்த்துட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னமும் அன்பு அப்படியே இருக்குன்னா. அன்பாவது பண்ணாங்க கிடையாது, இன்னும் 2 இடம் போகணும். இதுக்கப்புறம் அவரை அழைச்சின்னு போகணும், முதல்லையே சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. எங்கேயாவது அவர் எங்கேயாவது போடுவார், அப்புறம் என்ன தான் திட்டுவார், அதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். அதை போலத்தான் தாயாருடைய பார்வை கல்யாண மண்டபத்தில் கணவனை தேடுறா போல இல்லை, பொதுவாகவே அந்த பெருமாளை பார்த்துட்டே இருக்கலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பினா அப்படி திரும்பி அவர் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அப்படி திரும்பிக்கிறது. அதைத்தான் வேதாந்தம் நம்மளை பார்த்து சொல்லித்தான், நீ தாயாரையே பார்த்துட்டே இரு, அவளுடைய பார்வை எந்த பொருளின் மீது, நான் அழகா சொல்லிட்டு பாருங்க, எந்த ஆளின் மீதுன்னு கூட சொல்லலை, எந்த பொருளின் மீது தொடர்ச்சியாக விழுகிறதோ அந்த பொருள் தான் பரமாத்மா. பொருள்னு சொன்னி அந்த ஆள் மேல விழுறது என்ன, பொருள் மேல விழுந்திருந்தாலும் பொருள் தான் பரமாத்மா, அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஆள் மேல விழுந்திருத்தோ அதனால ஆள் பரமாத்மா, இப்போ பொருள் மேல விழுந்திருந்தா பொருள் தான் பரமாத்மா. ஆக தாயாருடைய பார்வை எந்த வஸ்துவின் மீது விழுகிறதோ அவரே பரம்பொருள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. திருவுக்கும் திருவாகிய செல்வன், ஆழ்வார் பெயர் சூட்டுறார் பாருங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்ரீவல்லவங்கிற திருநாமத்துக்கு அர்த்தமா பார்த்துட்டு இருக்கோம். திருவுக்கும் திருவாகிய செல்வன் ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். சஹஸ்ரநாமத்தில் பகவானுக்கு ஒரு திருநாமம் உண்டு, ஸ்ரீநிதிஹி ஸ்ரீ விபாவனஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸ்ரீநிதிஹின்னு பெருமானுக்கு திருநாமம். அடியனடியே நிறைய பேர் கேட்பா, இதுனா பெண்பாலின பெயரை உங்களுக்கு சூட்டி இருக்காளேன்னுவா. நான் சொல்லி இது பெரிய அநியாயம், இது முதல்ல ஆண்பாலின பெயர், அதை பெண்பாலினத்தவர்களுக்கு சூட்டுறதே தப்பு. அந்த தப்பை நீங்க பரவலா பண்ணிட்டு சரியாக ஆண்பாலினத்தை சேர்ந்த ஒருவருக்கு ஆண்பாலின பெயரை சூட்டி இருப்பதற்கு இது எப்படி சரின்னு கேட்கறது அதோட பெரிய தப்பு. ஏன்னா இது பெருமானுடைய திருநாமம். ஸ்ரீநிதினா என்ன அர்த்தம்? ஸ்ரீனா தாயார், தாயார்னா பெரிய செல்வம், பெரிய செல்வமாக மதிக்கப்படுகின்றவளான பிராட்டி. அவள் எவனை பெருஞ்செல்வமாக மதித்திருக்கிறாளோ அவன் ஸ்ரீநிதி, பெருஞ்செல்வநாயகி தாயார்னு சொல்றோம் இல்லையா. ஏன் பெருஞ்செல்வநாயகி தாயார்னா தாயார் பெரிய செல்வம்ங்கிறது ஒரு அர்த்தம், எவனை பெரிய செல்வமாக தாயார் மதித்திருக்கிறாளோ அது ஒரு அர்த்தம். எல்லாராலும் பெரிய செல்வமாக குலாவப்படுகிற தாயார், அந்த தாயார் பெரிய செல்வமாக பகவானை மதித்திருக்கிறாள். அதுதான் திருவுக்கும் திருவாகிய செல்வன். அதைத்தான் ஸ்ரீநிதினு சஹஸ்ரநாமம் கொண்டாடுறது. அதைத்தான் ஸ்ரீவல்லபேதி, ஸ்ரீவல்லபன். ஆரம்பத்திலே அந்த ஸ்ரீ சப்தத்தை போட்டுட்டார் பாருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்போ அஷ்டாட்சர மந்திரம்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கு, ரொம்ப வசந்த மந்திரம். பதரீகாசிரமத்திலே நாராயணனாகிற பகவான் தன்னுடைய இன்னொரு உருவமான நரனுக்கு அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசித்தார். அஷ்டாட்சரத்துக்கு தான் மூல மந்திரம்னு பேரு, மந்திர ராஜம்னு பேரு, திருமந்திரம்னு பேரு. ரொம்ப பெரிய விஷயங்கள் பொதிய பெற்றிருக்கிற, உள்ளுக்குள் அடங்கி இருக்கிற சிறிய மந்திரம் திருவெட்டெழுத்து மாமந்திரம்னு சொல்லுவார்கள். அப்படி இருக்கா? ஆனா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அதை கொண்டாடுறதை விட துவய மந்திரத்தை தான் ரொம்ப கொண்டாடுவா. இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், எப்பவும் வாயில் சிவிங்கம் போட்டு மென்னுண்டே இருப்பா. பழைய நாளில் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், பச்சை கற்பூரத்தை கொஞ்சோண்டு கொடுத்தா அதை அப்படி வாயில இடுக்கி வைத்துக் கொள்வதுன்னு உண்டு. எனக்கு கூட ஒருத்தர் கையில் எலுமிச்சம்பழம் கொடுத்தாரு பாருங்க, பெரியவர்களை சந்திக்கும் போது எலுமிச்சம்பழத்தை தந்து அவர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்கள். பொதுவாக வெறுங்கையோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக அதை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுப்பதுன்னா அதை சில பேருக்கு வழக்கம் இருக்கும். அந்த நாளில் இன்ஹேலரே இதுதான், இதை வச்சு அப்பப்போ அப்படியே அதை மோந்து பார்ப்பதுன்னு வழக்கம் உண்டு இல்லையோ. ராஜாக்களில் சில பேருக்கு என்ன பழக்கம் இருக்கும்னா அந்த பச்சை கற்பூரத்தை வாயில் அப்படியே வச்சுப்படலாம். அதை வாயிலே பற்களின் இடையிலே இடுக்கி வைத்து கொண்டு அதனுடைய சுவையை கொஞ்சம் கொஞ்சமாக அதை உறிஞ்சுவது, சிவிங்கம் மெல்றா போலேன்னு வச்சுக்கோங்க. எம்பெருமானார் ரொம்ப அழகாக சொல்லுவராம், ராஜகுமாரர்களுக்கு வாயில பச்சை கற்பூரம் இருக்கிறா போலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு துவயம்னு சொல்லுவராம். நாம் எப்பயும் அந்த துவய மந்திரத்தை அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஒருத்தர் எழுந்து கேட்டார், இப்போ தான் மூல மந்திரம், திருமந்திரம், அஷ்டாட்சர மந்திரம் ரொம்ப வசதி, பத்ரிகாசிரமத்தில் பெருமாள் சொல்லியிருக்கார், எல்லாம் சொன்னீரே, அதை விட துவயம் ஏன் உயர்ந்தது? ஏன் திருமந்திரத்திலே இல்லாத ஒன்று துவயத்திலே இருக்கிறதா? ஆமாம் இருக்கிறதுன்னுட்டார். இந்த துவயத்துக்கு தான் மந்திர ரத்னம்னு பெயர். துவயத்தில் அப்படி என்ன இருக்குன்னா, திருமந்திரத்திலே மறைத்து சொல்லப்படுகிற பிராட்டியினுடைய பெருமை. அதாவது நீங்க வெளியில பார்த்தா அந்த சொற்கள்ல தாயாரோட பெருமையை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனா உள்ளுரை பொருள்ல தாயாரை கொண்டு வந்து அர்த்தம் சொல்ல முடியும். வெளிப்படையா பார்த்தா தாயாரை பத்தி எந்த பிரஸ்தாபமும் இருக்காது.
உள்ளுக்குள்ளே இருக்கும். இப்போது வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கார், வீட்டுக்கு சாப்பிட்ற வேலைக்கு வந்திருக்கார். அவர் வந்திருக்காருன்னு நான் உள்ளுக்குள்ளே எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். அவராக வந்து பார்த்தா கண்டிப்பாக சாப்பிட்டுடுவார். அந்த மாதிரியான ஒரு நெருக்கமான தொடர்பு நமக்கும் அவருக்கும் உண்டு, நம்ம குடும்பத்துக்கும் அவருக்கும் உண்டு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சா தானே உள்ளே வந்து அவர் பார்க்கணும் இல்லையோ, உள்ளுக்குள்ளே எல்லாம் பண்ணி வச்சிருக்காளா, இன்னைக்கு அம்மாவாசை வேறே, அவள் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காளோ ஏதுன்னு தெரியல, எல்லாம் கிரமமாக பண்ணியிருக்காளான்னு அவர் பார்க்கணும் இல்லையோ. இல்லைன்னா இப்போ நான் வெளிப்படையாக ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சுருக்கேன், நீங்கள் வரலாம் அப்படின்னு விட்டா, ஆஹா வெளிப்படையாக உள்ள எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டா கண்டிப்பாக போய் சாப்பிட்டு விடலாம். இப்போ சொல்லலைன்னா உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், பார்க்கலைன்னா இருக்கிறதே தெரியாது. அஷ்டாட்சர மந்திரம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அர்த்தம் தெரிஞ்சுட்டா தான் அதில் பிராட்டியை பற்றி தாயாரை பற்றி பிரஸ்தாவம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியும், உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுங்கிற அப்போதே. இப்போ வெளிப்படையாக வரைச்சவே சொல்லிட்டார், உள்ளுக்குள்ளே சமையல்லாம் தயாராக இருக்குது, நீங்கள் வந்தால் சாப்பிடலாம் சொல்லிட்டார்ப்பா, போய் சாப்பிட்டு விடலாம். அதை போல துவயமந்திரத்தில் தாயாரை பற்றிய பிரஸ்தாவம் வெளிப்படையாக இருக்கிறது. ஆரம்பமே ஸ்ரீமன் நாராயண சரணம்னு தானே தொடங்கிறது. அப்போ எடுப்பில் ஸ்ரீ சம்பந்தம்ங்கிறது இதிலே வந்திருக்கிறது. அது ஒரு 2 அடியிலையும் இருக்கு. ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, அங்கே ஸ்ரீ சம்பந்தம் வந்துடுத்து, முதல்லையும் ஸ்ரீ சம்பந்தம் இருக்கு. திருமந்திரத்துக்கு இது இல்லைங்கிறது ஒரு குறைதான், உள்ளுக்குள்ள அர்த்தமா இருக்கு, ஆனால் வெளிப்படையா இல்லை. அதனால ஸ்ரீவல்லபன்கிற அந்த உயர்ந்த திருநாமத்தை சொல்லியே இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். இந்த முதல் வேளை ஒரு மாதிரி அவதாரிக்கையாக முடிஞ்சு கொடுத்து, இன்னும் 3 வேளைகள் நம்மிடத்திலே உண்டு. முதல்ல அடியன் என்ன யோசனை பண்ணேன்னா, ஒரு 4-5 ஸ்லோகங்களே இந்த 4 வேளையில் சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் வேணும்னா இதையே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டேன். அதில் எனக்கே பெருசாக திருப்தி இருக்காது. அதனால் சரி, இருக்கிற இந்த 3 வேளைகளுக்குள்ளாக சுருக்கமாக இந்த 40 ஸ்லோகங்களின் வாயிலாக குலசேகர பெருமாள் நமக்கு என்ன சொல்ல விழைகிறாருங்கிறத நாம் ஓரளவு தெரிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நமக்கும் ஒரு கிரந்தத்தை முழுசாக கேட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இல்லைன்னா அடுத்த வருஷம் நான் எந்த ஸ்லோகத்தில் விட்டேன்னு உங்களை கேட்டால் உங்களுக்கே தெரியாது. போன வருஷம் முதல்ல நீர் என்ன சொன்னீர் அதை சொல்லுன்னு கேட்டுருவீங்கோ. ஐயோ முகுந்த மாலையை மறந்து போச்சு. அப்போது என்ன ஸ்லோகத்தில் விட்டேன்னா முகுந்த மாலையில் ஏதோ 4ஓ 5ஓன்னா அது கொஞ்சம் பரவாயில்ல, முதல்ல நீர் போன வருஷம் என்ன சொன்னீர் அதை சொல்லுன்னு கேட்டுட்டா முதலுக்கே மோசமாக போயிடும். அதனால் இந்த 3 வேளைகள் நம்மக்கிட்ட இருக்கா, அதில் இந்த 40 ஸ்லோகங்களை சுருக்கமாக அனுபவிக்க பிராப்தம். அனைவரும் வந்திருந்து நடத்தித்தர வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு சாயங்காலம் சரியாக 6:30 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி அமைகிறேன் அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.